வாழ்வோம் வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பௌர்ணமி தின இரவில் ஞானவெளி சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது இன்றைய அருளமுதம் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது தெளிவு என்கின்ற பொருளில் நாம் பார்க்கலாம். தெளிவு, ஒரு பொருள் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நமக்கு அதன் மீது என்ன இருக்க வேண்டும்? தெளிவு இருக்க வேண்டும், இல்லையா? தெரியாதவன்கிட்ட போய் நம்பிக்கை வைக்க மாட்டான். சொல்லுவாங்களா, இப்போ அவனையா போய் நம்பினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவனை தெரியும்பா. ஆனால் அந்த தெரிஞ்சு வச்சிருக்க விஷயம் சரியாக இருப்பாங்கிறது அடுத்த கட்டம், இல்லையா? இப்போ நம்ம நல்லவன் நினைக்கிறோம்னா நல்லவனாக இருக்க மாட்டான். நம்ம தப்பாக ஒரு பொருளை நினைக்கலாம், அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கும், இல்லையா? பட் அது நல்லது கெட்டது என்பதை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நம்பிக்கை என்பது ஒரு பொருள் மீது நாம் வைக்கின்ற பற்று, இல்லையா? ஒரு பற்று கூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும். ஒரு தெளிவு, அதன் மீது அதை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பதனால் வருகின்ற உணர்வு, அது நம்பிக்கையாக மாறும், இல்லையா? சும்மா ஒரு ஆளை நம்ம நம்ப மாட்டோம், தெரியாம நம்புவோமா? அதற்கு பிறகு எதிர்பார்ப்பு என்கின்ற ஒன்று இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கூட நான் பலமுறை எதிர்பார்ப்பு சொல்லியிருக்கேன். நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்புல தான் நம்ம ஒரு ஆள்கிட்ட வைக்கிறோம், சும்மா வைக்க மாட்டோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு என்பதும் அவர்களை பற்றி தெரிந்த பிறகுதான் போகும். ஒரு வேலைக்கு ஒருத்தன் ட்ரை பண்றான், அப்போ அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், யார்கிட்ட போய் சொல்லுவான்? ஸோ அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும், அதை தொடர்புடையவர்களாக இருக்கணும், இல்லையா? அப்போ அவர்கிட்ட சொல்லி நீங்கள் கொஞ்சம் சொல்லி எப்படியாவது வேலையை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால், அப்போ இவன் அவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை என்பது அவரை பற்றி தெரிந்திருப்பது. இது ரொம்ப முக்கியம். அந்த தெரிதல், தெளிதல், இல்லையா? இதெல்லாம் அந்த நம்பிக்கையில் வரும். ஆனால் முழுமையாக நம்பிக்கை என்பது தெளிவில் தான் இருக்கும். அந்த தெளிவு பயனுடையதாக இருக்கிறதா, பயனற்றதாக இருக்கிறதா என்பது விதி பயன், இல்லையா? நல்லவர்கள் கூட சூழல்களில் கைவிதித்து விடலாம், சூழல்களில் கெட்டது பண்ணிவிடலாம், இல்லையா? அப்போ நம்பிக்கையை மோசடி பண்ணிட்டான்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அவர்களால் பெற வேண்டியது இருந்தால் அது நடந்திருக்கும், அல்லது அவனுக்கு இதை முடித்து தரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அவன் செய்திருப்பான். ஒரு வினை முடிகிறதுங்கிற பொழுது அந்த வினை என்பது அது விதி வயப்பட்டதாகத்தான் இருக்கும். நான் செய்திருவேன், நான் முடிச்சிருவேன்னு யாரும் சொல்லவே முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா அறிவில்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள், இல்லையா? இவங்களால் முடிக்கணும்னு இருந்தா அது நடக்கும், இவங்களால் முடிக்க கூடாதுன்னா நடக்காது. அந்த தெளிவு நமக்கு வேணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நமக்கு திடத்தை தரும். தெளிவு திடத்தை தரும், தெளிவு திடத்தை தரும். அப்ப அந்த தெளிவு இல்லைன்னா நம்மளால திடமா இருக்க முடியாது. மன உளைச்சல் வருவது, சஞ்சலம் வருவது, துன்பம் வருவது, இழப்பு வருவது, இதெல்லாம் அந்த திடம் இல்லாதனால வரக்கூடியது, ஆசிலேஷன், இல்லையா? தெளிவு இருக்காது. திடமா இருக்கணும்னா தெளிவு இருக்கணும். அது நடந்துருமோ நடக்காதோ அந்த ஒரு பயம். அப்போ அந்த பயத்திலேயே என்ன ஆகிவிடும்னா காரியங்கள் பலம் குண்டி விடும், ரொம்ப நினைக்கணும். இப்போ ஞானத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த நம்பிக்கையை பற்றி நிறைய பேசலாம், நாள் கணக்காக பேசலாம். அது ஒவ்வொரு துறைக்கு தக்கவாறெல்லாம் அதை நம்ம விளக்கலாம், இல்லையா? வீட்டில் கணவன் மனைவிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை, பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட வைக்கிற நம்பிக்கை, நண்பர்கள்ட்ட வைக்கிற நம்பிக்கை, உறவுகிட்ட வைக்கிற நம்பிக்கை, எல்லாமே மாறுபடும். எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சும்மா நம்பிக்கைன்னு சொல்கிறோம், அதற்கு பேதங்கள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை எப்படி செயல்படுகிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வினைப்படி தான் அது செயல்படும். இப்போ யூடியூப் புரூட்டஸ்ன்னு சொன்னார், இல்லையா? யூடியூப் புரூட்டஸ் நீனுமா and கேட்டார் ஜூலியஸ் சீசர். அப்போ அவனை அவ்வளோ நம்பியிருந்தார், கூட இருக்கக்கூடியவன்.
இவன் வந்து கொலை பண்ணுவானா எதிர்பார்க்கவே இல்லை. பட் அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகுது, ஷேக்ஸ்பியர் ஸ்டோரியில் வரும் இல்லையா, நாவல். அப்போ எதிர்பார்க்காத ஒரு நிலைமை. அப்போ அவன் எதிர்பார்க்காம இருக்கலாம், இது எப்பவுமே தீர்மானிக்கப்பட்டது. அதனால தான் ஞானிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த இடைவெளி என்பது இங்கே தான் இருக்கும். அவர்கள் உணர்ந்தவர்களாகவும் திடமுடையவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ திடம் எப்பொழுது வரும்னா உணர்ந்தாதான் வரும். திடம் எப்பொழுது வரும்னா உணர்ந்தாதான் வரும். அப்போ உணர்ச்சி, அந்த உணர்வு என்பது எப்படி கிடைக்கும்? இப்போ அதுக்கு தான் சின்ன வயசுல என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய படிப்பா, ஒரு உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கப்பா. அந்த உணர்வு வருவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போகலை, இவனுக்கு என்ன தெரிய போதும்பாங்க. படிக்காத வயதான பாட்டிமார்கள் இல்லையா, அந்த காலத்துலலாம் காலங்காலமாக மரபு வழி வைத்தியர்கள்லாம் இருப்பாங்க, சித்த வைத்தியர்கள்லாம். அவன் எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டான். அவங்க தாத்தா வைத்தியராக இருப்பார், பையன் அப்பா வைத்தியராக இருப்பார், எவனும் வைத்தியராக மாறிடுவான். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு மர வேலை செய்யக்கூடியவர், தச்ச வேலை செய்யவர், எங்கேயுமே ஒன்றும் பெருசாக ஒரு ஒன்றும் இன்னைக்கெல்லாம் அதுக்கு ஐடி இருக்குது, அங்கே போய் முடிக்கணும், டிப்ளமோ முடிக்கணும், அது முடிக்கணும்லாம் சொல்கிறாங்க, கிராவிங்ஸ் அது இதெல்லாம். அந்த ஆளுக்கு அப்பா மர வேலை செய்யக்கூடியவர், அவங்க தாத்தா மர வேலை, அது பாரம்பரியமானது. இவரும் படிப்பு கிடையாது, அவர் கூட சரியாக பேச தெரியாது. ஒரு விஷயத்தை பேசினா அரைமுறையாக தான் பேசுவார், அப்படியே வாய் பொத்திக்குவார், தலையாட்டி ஆட்டி சிரிச்சுக்குவார், பேச்சு வழக்கம் அவ்வளோ வராது. நான் படிப்பே இல்லை, ஸ்கூலுக்கே போகலை. நிறைய பேர் நான் 1ஆம் கிளாஸ் படித்தேன், 2ஆம் கிளாஸ் படித்தேன், 3 படித்தேன்னா அது பெருமைக்கு சொல்லிக்குவாங்க. இது பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்கல. அவங்க அப்பா சொல்லிட்டான், நீ போய் என்னத்தடா படிக்க போறேன்னு. ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொல்கிறோம். அளந்துலாம் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா அளவு அவ்வளோ அற்புதமாக தெரியும். பொதுவாக தச்சு வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமே. மரத்தை வாங்கினா கூட மரத்துக்கு குழி அளவு இருக்குது இல்லையா, நீள அகலங்கள் பார்க்குறது, அப்புறம் இஞ்சி பை இஞ்சாக பார்ப்பாங்க. அதில் நிறைய இருக்கும். அந்த அளவுல வந்து நம்ம சாதாரணமாக வெளி உலகத்தில் தெரிகிறத விட அந்த தச்சு வேலை செய்யக்கூடியவங்க மர வேலையில் அளவு நிறைய இருக்கும். அது இல்லையா, இவ்வளோ வீசத்தில் பண்ணோம், அது இது என்னெல்லாமோ சொல்லுவாங்க. அது ரொம்ப சின்னது கூட, ரொம்ப நுட்பமான இதுன்னு கூட இருக்கும். பட் அந்த அளவெல்லாம் அவர் பக்காவாக சொல்லுவார். எனக்கு முதல்ல அவர் மீது ஒரு ஆர்வம் இருந்தது, எப்படி. அதுக்கப்புறம் காலம் போக போக இது வந்து கர்மாவனுடைய காரியங்கிறது. சின்ன வயசுல நான் தெரியல விளையாடும் போது அவர் இரவுல வேலை செய்வார். என்ன பண்ணுவாருன்னா, வெளியில லைட்டை போட்டுட்டு தெருவில் இருந்து மரத்தை போட்டு அதை சீவுறது. இப்போ அந்த கஷ்டம்லாம் இல்லை. இப்போ வந்து மரத்துக்கு வந்து வாங்கும் போதே என்ன பண்ணுங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு அழகாக இழைச்சி கொடுத்துருவாங்க. சீவி என்னென்ன சைஸு கட்ட வேணும்னு சொல்லி அந்த கட்டையே அறுத்து. இப்போ உள்ள தச்சாசாரியர்கள்லாம் யோகமோ யோகம் இல்லையா, சும்மா வந்து மாட்ட வேண்டியது தானே, ஃபிட்டிங்ஸ் தான். அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ஃபிட்டிங்ஸ் பண்ணணுமா, அன்னைக்கு அப்படி இல்லை. அது பச்சை மரமாக வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் காய போட்டு அது கிடந்து காஞ்சி, அந்த காஞ்சதுக்கு பிறகு அதை மரத்தை இந்த வாழ் வச்சுருப்பானுங்க. நான் இன்னும் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் பார்த்தது. பக்கத்தில் அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் தெருவிலே போட்டு அதை அறுப்பாங்க. அறுக்கும்போது அந்த அந்த மரத்தை பொறுத்து அதனுடைய மனம் இருக்கும். இந்த மருது இதெல்லாம் வந்து அறுக்கும்போது அந்த வாசம் அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டில் சமையல் செய்த மாதிரி அந்த மரம், எனக்கு அந்த வாசனை பிடிக்கும், அந்த மரத்தினுடைய வாசனைகள். அப்படியே அதுக்காகவே அந்த பக்கத்தில் போய் நிற்பேன். அப்படியே கொடியானா மூக்கில் அந்த தூசி போகும், அந்த வாசனை நல்லாயிருக்கும். 2 பக்கமாக வாழை வச்சு இருந்து எவ்வளோ கடினமான வேலை இல்லையா. வாழை வச்சு அறுத்து அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் உளியை போட்டு சீவி அதுக்கு பிறகு துண்டு துண்டு சைஸ் கட்டைகள் எடுத்து அப்புறம் கடைவாங்க. அந்த ஒரு மாதம் இந்த கடைசல் இருக்கும், அதை வச்சு உருட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா. ஏன்னா எனக்கு முதல் ஒரு இந்த படிக்கிறதுக்கு பெட்டி செய்யணும்னு சொல்லிட்டு, அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஒரு சின்ன பெட்டி வேணும், அந்த புக்கு வைக்கிறதுக்கு. டேபிள் இருக்குது, டேபிள்லாம் அது எனக்கு வேண்டாம், அதெல்லாம் உட்காந்துருந்து கீழே நான் தரையில் உட்காந்துருந்து புக்கெல்லாம் வச்சுருந்து இந்த சேட்டுகள் வச்சுருப்பாங்க இல்லையா, கணக்கு அந்த மாதிரி, அப்படி ஒரு பெட்டி வேணும்னு சொன்னேன். அப்போ நான் எங்கள் அம்மா அவங்கள்ட்ட சொன்னோன்னா அவர், நான் செய்து தரேன் உனக்கு தானே, காசே வாங்கலை, நம்ம பையனுக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அழகாக அதுக்கு கீழே கால் வச்சு, சின்ன கால் கட்டைக்கால் தான், அது நல்ல டிசைனாக கடைசல் பண்ணி
இப்பெல்லாம் கடையில் கொடுத்துலாம் பண்ணுவாங்க. அவரே எல்லாம் பண்ணி அழகாக வச்சு அதுக்கப்புறம் அந்த விசிறியெல்லாம் போட்டு கொஞ்சம் மேலே வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு அவர் நீட்டாக பட்டையாக கொடுத்து அதுக்கு பிறகு அந்த இதை அப்படி மூடி இப்படி திறக்கிற மாதிரி சாஞ்சிருந்து வச்சு எழுதுகிற மாதிரி, அப்புறம் உள்ளுக்கு ஒரு அறை வச்சு அதில் பென்சில் பேனாலாம் போடுற மாதிரி வச்சு புக்கெல்லாம் வைக்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. தொழில்நுட்பம் இல்லையா? ஆனால் பள்ளிக்கூடத்துலேயே போகாது ஒரு சுத்தமாக இல்லையா? அது வந்து என்னன்னா இது வினைப்பை படிச்சு முடிச்சவனே தெரியாமல் இருக்கலாம். அதில் அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம், அவரவர்கள் கர்மா. ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் வினை வந்து எங்கே வந்து வாய்க்கும்னு சொல்லியாச்சுன்னா கர்மா அப்படி வாய்க்கும். சிலவங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டு போவான்னு தெரியாமல் போயிடும். இதெல்லாம் நான் கற்றுருக்கேன்பா வரமாட்டேங்கும்பா, தெரியவே செய்யாது. ஆனால் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்பா, சில விஷயங்களை முடிச்சுட்டு வந்துடுவாங்க இல்லையா? அப்போ அந்த கர்ம அறிவு உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ நம்பிக்கை என்பது நம்ம அந்த உணர்வு பெறுவது இல்லையா? அந்த உணர்வு பெறுவது என்பது முழுக்க எதில் இருக்கிறதுன்னு சொன்னால் உங்கள் கர்மாவில் தான் இருக்கிறது. ஒருவருடைய கர்மாவை பொறுத்து தான் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கும். நீங்கள் சில பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அப்பாவே சில பையன் நம்ப மாட்டான், பிள்ளைங்க நம்பாது. வீடுகள் நடக்கும், அம்மாவை நம்பாதுங்க. அம்மா சொல்லுவா என்னடி என்ன நம்ப மாட்டியா? இல்லைம்மா. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கை என்பது என்னன்னா மேலோட்டமாக இருக்கும், ஆழ் மனதில் அடித்து எல்லா ரகசியத்தை அம்மாட்ட போய் சொல்லிடுங்களா? போய் சொல்லுங்க பார்க்க யாராவது. நீங்கள் வெளியில் போயிட்டு வெளியில் படிச்சுட்டு எடுத்துட்டு வரும்போது பெத்த அம்மா தானே எல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த தடுத்து அம்மாட்டே சொல்ல முடியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. பஸ்ஸில் செம லூட்டி அடிச்சுட்டு வருவாங்க, அண்ணா ஜாலி ஜாலின்னு அம்மாட்ட வந்து பேசுவாளா? ரொம்ப பாவம் போல அம்மா திண்ணையில் உட்காந்துருப்பாங்க, அம்மாவுக்கு மடியில் தலையை வச்சுட்டு ஒன்று அம்மா தலையை கொதிக்கிட்டு இருப்பா. இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி இதுங்க காலேஜ்லேயும் ரோட்லேயும் அடிக்கிற கூத்து பார்த்தீங்கன்னா. அப்போ அம்மாட்ட அந்த அளவுக்கு பரிமாறுதாங்களான்னு. ஆனால் அம்மா அவ்வளோ பேர் வச்சுட்டு இருப்பா. இது அம்மாவை நேசிப்பாங்க, அது வேற. ஆனால் அம்மாவோடு இருக்கக்கூடிய அந்த லயம் அங்கே ஒரு இடையில ஒரு கேப் இருக்க தானே செய்யுது. எல்லாமே நீங்கள் கொட்டலையே, அது பெண்கள் தான் கிடையாது, பசங்களும் அப்படிதான் இல்லையா? ரொம்ப தெரிஞ்சு அப்பா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டா ஆன்ட்டு போயிடுவோம். அந்த ஆண்லேயே எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இனிமேல் கேட்காதையாங்கிற மாதிரி விட்டுலாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய நம்பிக்கை என்பது ஒரு தெளிவு, ஒரு தெரிதல், ஒரு புரிதல் இல்லையா? என்னதான் இருந்தாலும் அந்த நம்பிக்கை எதில் இருக்கிறதுன்னு சொன்னால் முழுக்க கர்மால தான் இருக்குது. கர்மா தான் காரணம். அப்போ கர்மா தான் காரணம்னு நம்ம எப்படி என்ன பண்ணுறதுக்கு? அது கர்மா தானே செய்ய, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு முடிவு கட்டி பரனில் தூக்கி போட்டுறக்கூடாது இல்லையா? அந்த கர்மா தான் காரணம். அந்த கர்மா வந்து என்ன பண்ணுதுன்னா அது உங்களோட வேலை செய்துக்கிட்டே இருக்கும். கர்மா தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்துட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ சும்மா இருந்துட்டா நீ வேலை செய்தால் தான் அது உனக்கு தர மாதிரி இருக்கும். நீ அது செய்யிட்டுன்னு உட்காந்தா அவன் ஒன்றுமே செய்யலன்னு போயிடும். உங்களுக்கு அந்த கர்மாவை அறிவதற்கு அறிவு வேண்டும், அதுதான் முக்கியம். எல்லாம் கர்மா தான், கரெக்டு. கர்மாவை அறிவதற்கு அறிவு வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஏமாந்துருவீங்க. கர்மா என்ன பண்ணணும்னா சரி இவன் எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து வரட்டுமே, என்ன பண்ணுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான், சாமியை வேண்டுதோ வேண்டுன்னு வேண்டுவான், சாமிகிட்ட நல்ல வேண்டுவான், நல்ல தியானம் பண்ணுவான். அப்போ இவனுக்கு வந்து தோணும் இன்னைக்கு சாமி எப்படி நமக்கு ஏதாவது வழி பண்ணி ஏதாவது கிடைக்கும். சிலவங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் அவனுக்கு தோணுது இன்னைக்கு எப்படியாவது நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும், கஷ்டம்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். பட் அவன் கர்மா என்ன பண்ண இன்னைக்கு உதவுறதுக்கு இருக்கும். என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் அவன் வீட்டை விட்டு இறங்கி அப்படி திரும்பி அப்படி போகிற வழியில் எவனாவது பாக்கெட்டில் பணத்தை வைக்கும்போது அந்த பணம் கீழே விழுந்து கிடக்கும். அது யாருக்கு? இவனுக்காக அது போடப்பட்டிருக்கும். யாருக்காக போடப்பட்டிருக்கோம்? இவனுக்காக. இப்போ அந்த கர்மாவில் என்னன்னு சொன்னால் அப்போ போடப்பட்டு எனக்கு தானே கிடைக்கணும்னா அங்கே காலம் இடையில இருக்குது.
இந்த காலத்துக்குள்ள இதை செய்தா தான் பலன். அந்த காலம் தவறிட்டுனா அதுக்கு பலன் போயிடும், அது உங்களை விட்டு போயிடும், வேற எவனுக்காவது இருக்கும். செயின் தான் லைஃப்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க நானும் 5 பேர் ஓடிட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் கொஞ்சம் பின்னுட்டேன்னா பின்னால பிறகு மின்னுக்கு வந்துருவான். அவன் கொஞ்சம் சுலபம் பண்ணிட்டா அடுத்தவன் ஏறிடுவான். நீங்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. அங்க உங்களுக்கு இடம், காலம், ஏவல் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வெற்றியில் இருக்குது இல்லையா? எனக்கு உள்ளது எனக்கு தான் கிடைக்கும்னா எப்போ? உனக்கு கிடைக்க வேண்டிய காலம் இன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 10 மணின்னு இருக்கும். 10 மணி வரை அது வெயிட்டிங்ல இருக்கும். 10 ஆயிட்டுன்னு சொன்னா அடுத்தால எவனோ ஒருவன் பார்த்தான், டக்குன்னு சைக்கிள் விட்டு இறங்கி மோட்டர் பைக்கில் போகும்போது கூட அங்கே கண்ணதில் பட்டுரும். அப்படியே மெதுவாக பைக்கை நிறுத்தி காலுக்கு அப்படியே காலை சொரிஞ்ச மாதிரி குனிஞ்சு எடுத்து இதில் வச்சுட்டு அவன் கிளம்பிடுவான். 10 மணிக்கு அது டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். 10 மணி வரை உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கும் இல்லையா? நிறைய பேர் இப்படி எல்லா வகையிலையும் ஏமாந்துருப்பானுங்க. வர சொல்லியிருப்பான் லவ்வரை, அவன் 10 மணி வரை நின்று லோன்னு நிற்பான். இவன் போகிறது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கான், அது கிளம்பி ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ போயிடும். அப்புறம் அது மாதிரி இவன் கூப்பிட்டாலும் வராது. ஆமா 10 மணி நேரம் நான் காத்துக்கேன், நீ பாட்டுக்கேன். அவன் அங்கே அலாட்டட் டைம்னு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லா விஷயத்துலையுமே வீட்டில் கொண்டாடிட்டே சரிதான், இத்தனை மணிக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு போகணும். நிறைய படங்கள்ல வச்சிருப்பாங்க சீன். இதுதான் இந்த டாக்டர்ஸ்மார்களுக்கும் பொண்டாட்டிங்க பிரிவு. என்னன்னா என்ன வரும், இன்னைக்கு பர்த்டே நான் உன்னை ஹோட்டல் கூப்பிட்டு போறேன்னு தலைவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அங்கே போனோன்னே ஏதாவது ஆப்ரேஷன் வந்திருக்கும், கேசஸ் இருக்கும் இல்லையா? சும்மா இருக்க மாட்டார், நல்லவராக தான் இருப்பாரு. ஆனால் இந்த அம்மா எல்லா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மேக்கப்லாம் பண்ணிட்டு நீங்க மேக்கப் பண்ணிருக்க மாதிரி இல்லையா? எல்லாம் மேக்கப் பண்ணி பூ எல்லாம் தூக்கி பின்னுக்கு வச்சுக்கிட்டு இல்லை வருவாரு சொல்லிட்டு உட்காந்து இருந்துக்கிட்டு பார்த்தா மணி 8 மணி ஆயிரும். அப்புறம் எங்க தேட்டருக்கு போறது இல்லையா? அவர் அதுக்கப்புறம் கார் வந்து பான் அடிக்கிறது, எந்திரிச்சே போக மாட்டேன் வரட்டுன்னு. இவ போய் கேட்டை தந்தா தான் தலைவர் உள்ள வர முடியும். கேட்டை திறந்தா அப்புறம் அவரு காரை விட்டு இறங்கி கேட்டை திறந்து காரை கொண்டு தான் புரிஞ்சு போயிருக்கோம், ஏற்கனவே ஏறிச்சு இல்லையா? இப்போ கணவன் மனைவி தான். அந்த காலத்து தவறுகிற பொழுது என்ன வந்துருதுன்னா இடையில என்ன வந்துடுது, கோபதாபங்கள் வந்துடும், பிரிவுகள் வந்துவிடும். அப்போ எல்லாத்துக்கும் நீங்க கர்மான்னு சாதாரணமா கர்மா மேல பழிய போட்டுறாதீங்க. கர்மா தான் செய்கிறது. ஆனா அந்த கர்மாவை, அதுதான் விதியை மதியால் விழலான்னு சொல்லக்கூடியது. என்னன்னா அந்த காலங்களை இல்லையா, யார் மூலமாக நடக்கும், எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும், இந்த விதங்களை நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொண்டால் விதி வென்றுடலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. தெரிஞ்சிருக்கா விதியை வென்றுடலாம் இல்லையா? சாக போறான், செத்துதான் ஆகணும்னு ஆகி போச்சுது. டக்குன்னு தோணுது, லிங்கத்தை போய் பிடிச்சிட்டா அவன் வந்து எப்படி ஏமன் எப்படி போடுவான், பாசக்கயிறை போட்டா லிங்கத்தையும் சேர்த்துல பிடிக்கணும், லிங்கத்தை தூக்கிட்டு போக முடியுமா? கதை உண்டு இல்லையா? அப்ப நீங்க அங்க சிந்திக்க வேண்டிய இடம் அதுதான். அப்ப நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சாதாரணமா உலக வழக்குல பாடத்திட்டங்கள்ல வெளிப்புறங்கள்ல நீங்க படிச்சு வச்சிருக்க மாதிரி நம்பிக்கைகள் இருந்தாலும் கூட நான் சொல்வது அதையெல்லாம் தாண்டின விஷயம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் உண்மையான அந்த நம்பிக்கையினுடைய தன்மை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமான. அப்ப அந்த நம்பிக்கை என்பது நம்ம என்னதான் நம்பிக்கை வச்சாலும், நம்ம மேல அடுத்தவங்க வச்சாலும் அங்க அது பலன் தரணும்னு சொன்னா இடையில யாருடைய சப்போர்ட் தேவைப்படுது? கர்மாவுடைய சப்போர்ட். கர்மா அந்த விதி தானே. உங்களுக்கு இதனால பலன் கிடைக்கணும்னா தானே கிடைக்கும் இல்லையா? என்ன பண்றாங்க, பொண்டாட்டி அனத்துன்னு அனுப்பிட்டா, சரிம்மான்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, ஒத்துக்கிட்டு வேற ஒன்றும் இல்லை, என்ன சொல்ற, சீட்டு கம்மி ஜிஆர்டி இருக்குது இல்லையா, நிறைய இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நகை கடைகளை நம்மளும் ஒரு சீட்டு போட்டுக்கிட்டோம்னா மாசம் தானே கொஞ்சம் கட்டுவோம், கட்டினோன்னா அப்புறம் கொஞ்ச நாள் முடிஞ்சோன்னா ஒரு 4 சவரன்ல இல்லை ஏதோ கொஞ்சம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஐடியாவில் இவங்க சொன்னதில்ல. நான் நாட் ஒன்லி ஜிஆர்டின்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். ஏதோ ஒருத்தர் இந்த சீட்டு கம்பெனிகளில் கொடுத்து பண்ணுறதுன்னு சொல்லி சேர்ந்துருவாங்க. இவனும் கட்டிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் சூழல்ல கட்ட முடியலன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அப்படியே கிடந்துடும். அப்படி ஒரு தகராறே நடந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க 2-3 தடவை ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. இவன்கிட்ட பணம் இல்லை, எங்க போய் கட்டுறது? ஆரம்பத்தில் கொஞ்சம் காசு நடமாட்டம் இருந்தது, போட்டான்.
அப்புறம் முடியல. அவன் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு இன்னும் பணத்தை கட்டி நீங்கள் வாங்குங்க. தலைவருக்கு இழுத்துச்சு. 2-3 வருஷம் ஆகி போச்சு. திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்து இருக்கிற பணத்தையாவது போய் வாங்கிட்டு வந்துடலான்னு போய் கேட்டால் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் சார். ஏன் நான் காசு தானப்பா கொடுத்தேன். நீ காசு தான் கொடுத்த, ஆனால் நான் காசு தர மாட்டேன். நீ காசு எதுக்கு தந்த? நகைக்கு தானே தந்த, நகை வாங்கிக்கணும். இப்போ நகை வாங்கலான்னு பார்த்தா அவங்க கட்டி இருக்கிறத பார்த்தா இல்லைங்க, ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா அப்போ 30,000, 30க்கு மேல் வந்துச்சு ஒரு சவரன் நகை. இவன் வந்து 14,000 ரூபா தான் கிட்ட இருக்கான். இந்த 14,000 ரூபாயில் என்ன வருது? அரை சவரன் கூட வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் அது இதெல்லாம் வந்து இல்லையா. வாங்கினா அவர் மோதிரம் வாங்கணும், அது இது வாங்கணும்னு சொன்னாங்க. இப்போ அவனுக்கு 40-50 ரூபாய்க்கு மேல் வாங்கணும். ஆனால் இருக்குது கம்மியாக தான் இருக்குது. மேல் கொண்டு பணத்தை கொண்டாந்து இவனை திருப்பி அனுப்பி விட்றான். கொண்டு வாங்க சார், நான் தாரேன் சார், நகை வாங்கிக்கோங்க. ஏன்பா இல்லைன்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வாங்குறதுக்கு மீதி பணத்தை போட்டு வாங்குங்க. மேல் கொண்டு பணம் கொடுக்குற அளவுக்கு இவன்ட இல்லை. இப்போ இருக்கிறதுல எடுக்கலான்னு சொன்னாலும் இவனுக்கு மனசில் என்னன்னா இத்தனோண்டு அரசவரணில் நிறுத்த வாங்குறது. அதான் அங்கே விதி. இல்லை அரசவரணிலையாவது ஒரு சின்ன மோதிரத்தை வாங்குவோம், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். இல்லை, இவர் கனவு வந்து பெருசில் போட்டது 2 பவுனில் 3 பவுனில் வாங்கணும்னு நினைக்கிற பொழுது இப்போ அதுக்கு பணமும் இல்லை, அவன் கொடுக்குறது இல்லை. இப்படி இருந்துட்டு இது அவன்கிட்டே நிற்குது. கெட்டின பணம் அவன் கையில் இருக்குது, இவன் கைக்கு வரல. இதுதான் விதி. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் வீடெல்லாம் காலி பண்ணி இவன் போயிட்டானுங்க. இங்கேருந்து மதுரைக்கு போயாச்சு. எனக்கு தெரியும் அது அப்படியே போச்சு. கம்பெனிக்காரங்க தான் இருக்கும் இல்லையா. அப்போ உங்களுக்கு சேரணும்னு இருந்தால் தான் சேரணும்னு இல்லைன்னா அதே மாதிரி தான். இன்னொரு தெரிஞ்ச ஒரு இடத்துலையும் சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டு ஆசாசியாக கொண்டு ஒழுங்காக கட்டிட்டாங்க. எல்லாம் கட்டி சீட்டு எடுக்கிற நேரத்தில் வீட்டுக்கு ஒரு தங்கச்சி வந்துட்டான் ஊரில் இருக்குது. மைனி அண்ணி நம்ம வாங்க நானும் கூட வாங்கலாம் போகலான்னு அண்ணியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நகை எடுக்க போனாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா அவளுக்கு ஆசை வந்துட்டு, எனக்கும் நான் இதை போல் வாங்க நினச்சேன், அண்ணன் இது எனக்கு கொடு. நான் முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம்? 12 மாசமா சேர்த்து கெட்டினது என்ன ஆயிடுச்சு? அப்படியே அவ தூக்கிட்டு போயிட்டான். தங்கச்சி தான் கொடுக்கான். இல்லை சொல்கிறேன், உங்களுடைய ஆசை இது நம்ம வாங்கணும், நம்ம போடணும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து இருந்ததெல்லாம் என்னாச்சுது, நம்ம அனுபவிக்க முடியல இல்லையா. அப்போ இங்க உங்களுடைய நம்பிக்கை, உங்க எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசை என்பதெல்லாம் எங்க இருக்கிறது? கர்மாவின் கையில் இருக்கிறது. அந்த கர்மா இடணும். அதுக்குத்தான் ஞானிகள் திரும்ப திரும்ப சொன்னா, நீ முதல்ல கர்மாவை பத்தி தெரி. அந்த கர்மாவை பத்தி தெரிவதை தான் அவங்க கர்மான்னு சொல்லாம தெய்வங்கள் மீது நம்பிக்கை, குரு மீது நம்பிக்கை, மகான்கள் மீது நம்பிக்கை, மகான்கள் உபதேசத்தை நீங்க கேளுங்க, அது உங்களை வளப்படுத்தும், நல்ல வழிகளை காட்டும், வாழ்க்கையில ஜெயத்தை தரும்னு சொன்ன காரணம். ஏன்னா குருமார்கள் உபதேசம் கொடுக்கறதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? கர்மாவை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சும்மா சொல்ல மாட்டாங்க. சாதாரணமா கதாகலாட்சியம் பண்றது வேற, குரு நிலையில் இருந்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது அவரவருடைய கர்மாக்களை பார்த்து சொல்வதோ இல்லை பொதுப்படையாக கர்மாவின் தன்மையை பார்த்தோ இந்த கர்மானால இது எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதை சார்ந்து அவர்கள் உபதேசிப்பார்கள். அப்போ அந்த நடைமுறை வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கர்மா பற்றிய தெளிவை உணர்வை நமக்கு ஊட்டுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் குருமார்களாக இருக்கிறார்கள். அங்க அப்ப அந்த குருமார்கள்ட்ட நம்ம போகும்போதுதான் அந்த கர்மாவை பற்றி உள்ளது தெரியும். இப்ப நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், அங்க நடக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும், ஆனா அந்த நடக்கிறது நம்மளால தெரிய முடியாது. நம்ம ஆசைப்படவில்லை. இப்ப அவங்க சொல்லுவாங்க, இப்ப உனக்கு இது நடக்காது, ஏன் நடக்காது? உடனே நம்ம விதண்டாவாதான் கேட்போம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஒரு பெரியவர் சொன்னாரு, அதை நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இல்லையா. தன்னுடைய இடத்துலயே வீடு கட்ட போறேன்னு சொன்னாரு, முடியாதுன்னு சொன்னேன்ட்டு. அப்போ இதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையை பத்தி அவர் உணர முடியல. அவருக்கு ஆயுசே இவ்வளவுதான் இருக்குது, 3 மாசம் தான் இருக்குது. 3 மாசத்துல ஆள் எக்ஸ்பயர்ட் ஆக போறாரு. இவர் போய் எங்க பண்ண முடியும்? அப்போ உங்களுக்கு வருங்காலத்தை, அதான் அந்த காலத்தை பத்தி தெரியணும், காலத்தை தெரியணும், அதுக்கப்புறம் இடத்தை தெரியணும், அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்தவர்களை தெரியணும். இப்போ ஒரு 2 பணம் கொடுத்துருக்குறீங்க, கிடைக்குமானா கிடைக்காதுன்னு ஒரு குரு சொல்லிட்டாருன்னா கிடைக்காது தான். ஏன்னா அவன் கிரகமும் உங்க கிரகமும் ஆண்டியா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. நீங்க அவன் படத்தை காட்டும் போதோ அவன் பேரை சொல்லும் போதோ அவனை பத்தி அந்த வாசனை எடுக்கிற பொழுது இவருக்கு புரிஞ்சிடும்,
இவன் இவனை ஸ்வாகா போட்டுருவான்ட்டு. ஆனால் நீங்கள் அந்த பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? அதுதான் எந்த காரியத்தையும் குருவை கேட்டு செய்யணும், குரு மூலம் செய்யணும்னு சொல்ல காரணம் அதுதான். நீங்கள் நம்பிக்கை வைப்பது தப்பு இல்லை, நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய பலனை அடைவது இல்லையா? அப்ப நம்பிக்கை என்பது தெளிவில் இருக்கிறது. அவன் தெளிவுங்கிறது தெரிதலுக்கு பிறகுதானே வரும் தெளிவு. ஒன்றை தெரிந்து அது சரியா தப்பான்னு புரிந்து அந்த தெளிதல் நீங்க அது வைக்கணும், அதுதான். ஆனா அவ்வளவுக்கு நம்ம இடம் கொடுப்பதே இல்லை. இப்போ உறவுக்காரனா அப்படியே நம்பிடுவோம், பக்கத்து வீட்டுக்காரனா அப்படியே நம்பிடுவோம், வகுப்புல படிப்பாங்க அதுல அப்படியே நம்பிடுவோம். நான் யாரையும் நம் கருத்து சொல்லவில்லை, பிரித்து சொல்லவில்லை. ஏன்னா எல்லா மனிதருடைய மனநிலையும் அறிவு நிலையும் ஒன்று கிடையாது, கர்ம நிலை ஒன்று கிடையாது. யாராக இருந்தாலும் தாயும் பிள்ளையானாலும் சரிதான் இல்லையா? ஏன்னா இடையில கர்மா இருக்குது. அப்போ ஞானிகளுடைய பார்வை முழுக்க இதில் தான் இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஞானி ஆகணும், ஒரு சித்தர் ஆகணும், இல்லை ஒரு மகான்கள் ஆகணும். ஆனால் அந்த ஞான வழியில வருகிற பொழுது, ஏன்னா ஞானத்துக்குள்ள இறங்குற பொழுதே முதல் என்ன இருக்கும், நம்மளும் ஒரு நிலைக்கு வரணும், நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியணும், நம்ம 4 பேருக்கு வழிகாட்டணும் இல்லையா? நம்ம இந்த பிரபஞ்சத்தை பற்றி அண்டத்தை பற்றி எல்லாம் தெரியணும், இறையோடு போய் நாமளும் சேரணும். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்போ இங்கேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ பக்தியில செல்கிற பொழுது உள்ள நம்பிக்கைக்கும் ஞானத்தில் செல்கிற பொழுது இருக்கிற நம்பிக்கைக்கும் நிச்சயமாக நிறைய பேதம் இருக்கும். பக்தியில ஒரு கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை ஆசையின் நிமித்தமாக இருக்கும், அவாவின் நிமித்தமாக இருக்கும். பக்தியில சொன்னாங்க நம்பிட்டே இருப்போம். ஆனா ஞானத்துக்குள்ள வருகிற பொழுது கொஞ்சம் அறிவு மேம்பட்டு இருப்போம். அதை மாதிரி நம்ப மாட்டோம். யாரு அந்த சாமியா, எப்படிப்பா அந்த சாமி, அவரை பத்தி உள்ளது. ஆனா இதே முருகன் கோயிலுக்கு போகுமான்னு கேட்டா அந்த முருகன் எப்படின்னு கேட்க மாட்டான். இப்போ ஒவ்வொரு ஊர்ல ஒரு முருகன் இருக்கும். திருச்செந்தூர்ல ஒரு முருகன், திருத்தணியில ஒரு முருகன், பழமுதிர்ச்சோலையில் ஒண்ணு, சுவாமி மலையில் ஒண்ணு, திருத்தணியில் அப்படி நிறைய இருந்தாலும் இந்த முருகன் கோயிலுக்கு அந்த முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொன்னா அந்த முருகன் எப்படி இந்த முருகன் எப்படின்னா கேள்வி வர்றாரு. பக்தியில என்ன இருக்குன்னா அந்த கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கர்மா, அந்த பக்தி நிலையில உள்ள கர்மா அதுதான். யாராவது சொன்னா அந்த கோயிலுக்கு போனா நடந்துச்சு உடனே ஓடிடுவாங்க. இவங்களுக்கு உண்மையா நடந்ததா அந்த கேள்வியெல்லாம் வராது. ஏன்னா தெய்வங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனா இதே ஒரு குருமார்கள்ட்ட போகிற பொழுது அது வருவதில்லை கூடுதலாக. ஆனா அந்த குருமார்கள் இவங்க எப்படி பார்ப்போம்னா ரொம்ப மகான்கள் மாதிரி உலகளாவிய பெயர் எடுத்து வயதாகி அந்த மாதிரிலாம் இருந்தா அது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் இருக்கும். அதுலயும் அந்த மகான்கள் என்ன நம்ம ஜாதியா, நம்ம ஆளா, அப்படி நம்ம கூட்டம் தானா, அப்படிலாம் பார்க்குற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அங்க வந்துருது அந்த மகான் யாருப்பா அது, நம்மால் தானா ஆங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ உங்க நம்பிக்கை என்ன இருந்தங்க இல்லையா? இதே பக்தியில வைக்கிற பொழுது திருத்தணி முருகன் நம்ம ஆளா, திருச்செந்தூர் முருகன் நம்ம ஆளாலாம் கேட்க மாட்டான். ஆனா இதே இந்த சாமியாரை சொல்லுகிற பொழுது அந்த சாமியார் யாரு, அவர் எந்த ஊருக்காரர், அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்க கொஞ்சம் மேம்பட்டுட்டான். அதை விட இங்க பக்தி நிலையில இருந்திருக்கும் இந்த ஞானத்திற்கு தேடுதல்கள் வருகிற பொழுது கொஞ்சம் மேம்பட்டு விடுகிறான். அப்போ சில கேள்விகள் எல்லாம் அவனிடம் ஊடாடி கொண்டிருக்கும். அப்ப அந்த நம்பிக்கையும் அதுக்கு தக்கவாறு தளர்ந்து விடும். இங்க வைக்கிற மாதிரி அப்படி இருக்காது. அப்புறம் இந்த தளர்ச்சியில ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்படி பல சாமிகளை தேடி பல இது போய் அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒண்ணு முடங்கி கூடுதலா ஒரு மகான்கிட்ட முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆற்றலை பெற்று வரக்கூடியதுன்னு சொல்லக்கூடியதை பார்த்தா ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். போனது நிறைய இருக்கும். ஏன் அடைய முடியல ஏன்னு சொன்னா அங்க ஒரு பெரிய என்ன இருக்குது, பயிற்சி இருக்கு. இவங்க அந்த பயிற்சிக்கெல்லாம் உடன்படுவது இல்லை. கோயிலா போவோம், திருத்தணி முருகன் கோயில் போகும்போது நீ எந்த ஊர்ல இருந்து வர, ஏன் வர, எதுக்கு வர, ஒன்றும் கேட்க மாட்டான். வந்தியா, சாமி இருக்காரா, சாமி தரிசனம் எத்தனை மணிக்கு, அர்ச்சனை நடக்குதான், நேரம் போயிடுவோம். அப்படியே பார்ப்பான். அதுல கொஞ்சம் விவரமான பொம்பளைன்னா என்ன பண்ணுவான், திருத்தணிக்கெல்லாம் கூட்டு போக மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி அப்படித்தான். இவரு கோயிலுக்கு போகணுங்கிறாரு, போவோம், ஆனா திருத்தணிக்கு வேண்டாம். ஏம்மா திருச்செந்தூர்லயும் அவர் தான், திருத்தணிலையும் அவர் தான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க எல்லாம் வேண்டாம். என்னன்னா திருத்தணில 2 பேரோட நின்றுட்டு இருக்காரு, அதை போய் கும்பிட்டுட்டே இருந்தா இவருக்கு 2000 அப்படிலாம் நம்புறாங்க இல்லையா?
அப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சாமிகள்கிட்ட வைக்கக்கூடிய நம்பிக்கை வந்து நம்ம மீது சுமத்தப்பட்டதாகவும் அது அப்படியே நம்ம வந்து கண்மூடித்தனமாக செல்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறதுனால் அந்த நம்பிக்கையினுடைய தன்மை குறைவா இருக்கும். ஆனா ஒரு மகான்கிட்ட போகிற பொழுது அறிவுத்தன்மையோட போவோம், கேள்வித்தன்மையோட போவோம், விடிவை தேடி போவோம். அப்ப அந்த விடிவை தேடி போகிற பொழுது அந்த குருமார்கள் அவர்களும் அதுக்கு தகுதி உடையதாக இருக்க வேண்டும். சும்மா உடை மாற்றம் பண்ணி உருமாற்றம் பண்ணி இருக்கிறதுனால வந்து மேல்நிலையில் இருக்காங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்களுக்கும் கர்மா இருக்குங்களா, அந்த கர்மாப்படியெல்லாம் சிக்கல்கள் நடக்கும் இல்லையா. ஆனா பொதுவாக சொல்ல போனா ஒரு மகான் ஒரு ஞானின்னு சொல்லி உலகம் அங்கீகாரம் பண்ணிச்சோ பண்ணலையோ உண்மையாக அவர்கள் ஞானிகளாக இருந்தார். ஏன்னா உண்மையானவர்களை உலகம் அங்கீகாரம் பண்ணுவது இல்லை, காலம் கடந்துதான் நடக்கும். அதுதான் இந்த உலகத்தினுடைய கதி. அவர்கள் இருக்கிற பொழுது உணர்வது கிடையாது, உணர முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் மனித தன்மையிலேயே பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ காலம் கடந்து அவர் போனதுக்கு பிறகு அவர் பெரிய ஆள் எப்படி, அதுக்கு பிறகு போவான். அது இவனுடைய வினை பயன். அப்போ அந்த விதியை வெல்வது எப்படி, அந்த வினை இல்லாமல் அந்த மகான்களை நாம் அடைவது எப்படி? அப்ப இங்க ஒரு 2 கேள்வி இருக்குது. ஒன்று, உண்மையாக மகானை அடைவது எப்படி ஒண்ணு. இன்னொரு கேள்வி, மகான்கள் உங்களை எப்படி சேர்த்துக் கொள்வது, அணைத்துக் கொள்வது? 2 இருக்குது. இப்ப நீங்க ஒரு தகுதியை வச்சிருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு தகுதி வைத்திருப்பார்கள். ஒரு மகான்கிட்ட போய் நீங்க சேருவதற்கோ ஒரு மகான்கள் உங்களை தேர்ந்தெடுப்பதற்கோ இடையில என்ன இருக்குதுன்னா ஒரு பாடத்திட்டம் இருக்கு. அதை தான் இப்ப நம்ம நம்பிக்கையில பார்க்கணும். அந்த பாடத்திட்டம் என்னன்னு சொன்னா திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார். ஒரு குறள், அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 இல்லையா? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4. என்னாகும்? தெரிந்து இல்லையா? அது எப்படி தேரப்படும் சொன்னா தெரிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 தெரிந்து தேரப்படும். எப்படி ஒருவனை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்வது? இப்போ ஒரு குருக்கு நிலைக்கு ஒருவனை எப்படி உட்கார வைப்பது? ஒரு குரு வந்துட்டு நீங்க போனீங்கன்னா அவர் உண்மையான குருவாக இருந்தால் அவர் வைக்கக்கூடிய டெஸ்ட் இந்த 4 இருக்கும். இப்போ நீங்களும் அதே மாதிரி ஒரு குருகிட்ட போகிற பொழுது இந்த 4 நிலையை நீங்க உணர்ந்து நீங்க உங்களை தயார்படுத்திட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளும் அந்த 4 நிலையை உணர்வதில்லை, அதில் போறதில்லை. அதே மாதிரி அவங்க அந்த நிலையில வச்சு உங்களை பார்க்கிற பொழுதும் நீங்க அதுக்கு தகுதி இல்லாதனால அப்படித்தான் எல்லாரும் இல்லையா? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 இல்லையா? அந்த 4 தான். அப்ப அங்க எதெல்லாம்? அறம் பொருள் இன்பம். இது உங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சது. அறம் பொருள் இன்பம்னு வாழ்க்கையை பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப கூட உயிரச்சம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த 4 எப்படி நாம வந்து வழிவகைப்படுகிறதுன்னு சொன்னா, இப்ப இந்த பொதுவா அறம்னு சொல்லக்கூடியது வந்து இப்ப நீங்க வந்து நல்லவனா கெட்டவனான்னு நம்ம இந்த நிலையில இருக்கிறோம்னு உங்களை செக்அப் பண்றதுக்கு இந்த 4 அளவுகளை வச்சுக்கலாம். முதல்ல அடிநிலையில் மண் தன்மை அறத்தை சார்ந்தது. இப்போ பஞ்சபூத லெவலே பார்க்கலாம். பஞ்சபூத லெவலே பார்க்கும்போது மண் தன்மையை ஜெயிப்பது அறத்தினால், நீர்த்தன்மையை ஜெயிப்பது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மண் தன்மையை ஜெயிப்பதற்கு எது கை கொடுக்கும்? அறம் கை கொடுக்கும். நீர்த்தன்மையை ஜெயிப்பதற்கு பொருள் கை கொடுக்கும். அதுக்கப்புறம் அக்னியை ஜெயிப்பதற்கு இன்பம் கை கொடுக்கும். அதுக்கு அப்புறம் காற்றை ஜெயிப்பதற்கு உயிர் அச்சம் கை கொடுக்கும் இல்லையா? அப்ப இந்த 4 நிலைகளையும், இந்த 4 பூதத்தை கடந்துட்டீங்கன்னா ஆகாயத்துக்கு போயிடலாம். ஆகாயத்துல யார் இருக்கா? இறைத்தன்மை, தேவகணங்கள், அருள்நிலை. அப்ப நீங்க வந்து விண்ணை அடைவதற்கு, இறைத்தன்மை அடைவதற்கு, தெய்வீகத்தன்மை அடைவதற்கு ஒரு சித்தர் குருன்னு சொல்லும் போது இறைக்கு சமம் தான். இறைநிலையில் அவர்கள் இருப்பவர்கள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவர் மக்கட்டம் இறை என்று வைக்கப்படும், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்போ ஒரு இறை நிலையை நீங்கள் அடையணும்னு சொன்னா இந்த 4 பூதங்களை நீங்கள் கடக்கணும்.
அப்ப இந்த 4 பூதங்களை எப்படி நீங்க கடப்பது என்று சொன்னா, அறம், பொருள், இன்பம், உயிர், அச்சம். இப்ப மண்ணுல பாருங்க, மண்ணை எப்படி நம்ம ஜெயிப்பதுன்னா அதுக்குதான் அறம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த அறப்படி நீங்க வாழணும். அப்போ மண்ணுல ஒருத்தன் அற நிலையில் வாழ்ந்து விட்டான்னா அவனுக்கு அங்க சிக்கலே வராது. கூடுதலா போய் பேசுற அழுக்காறு, அவாவை வெளி, நாச்சல் இல்லையா? இதுல தானே வெட்டு குத்து நடக்குது. பேச்ச மாத்தி பேசியிருப்பான், பெரிய வந்துடும். அதிக ஆசைப்பட்டிருப்பான், அவன் வாங்கக்கூடிய சொத்தை இவன் பேர்ல மாத்துவான், முடிஞ்சு போயிடும் இல்லையா? அழுக்காறு, அவனை பத்தி பொறாமப்படுறது, அப்புறம் கோபப்படுவது, இந்த மாதிரி இந்த அறமற்ற நிலையினால்தான் மண்ணால் நாம் பாதிக்கப்படுகிறோம். அப்போ மண்ணில் நீங்க பாதிக்கப்படாம நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா அதுக்கு தான் அறவாழ்வு வாழுங்க, அறவாழ்வு வாழுங்கன்னு எல்லாரும் சொல்ல காரணம் என்னன்னா, சாதாரணமா சொல்லிட்டு போங்க, அவங்களுக்கு அது விளக்கம் தெரியாது. நீங்க அறன்னு சொல்லியாச்சுன்னா ஒருத்தருக்கு சோறு போடுறது, அன்னதானம் பண்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கீங்க. நான் அதே அறத்தை நிறைய தடவை சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப இங்க நீங்க கட்டுத்திட்டமாக உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது எப்படி எடுத்துக்கணும்? அறத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடித்தால் மண்ணை ஜெயித்துள்ளது. அதான் மண்ணறம். மண்ணுல அவாவை ஒளி நாச்சல் இல்லையா? அவ மண் தன்மையை ஜெயிக்க வேண்டும் என்றால், மண்பூதத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், முதல்ல அப்ப நீங்க ஒரு ஞானத்துக்குள்ள போகணும்னு சொன்னா முதல்ல என்ன ஆகும்னா, அற ஒழுக்கத்தில் கடைபிடிக்க வேண்டும். அற ஒழுக்கம் வேண்டும். நல்லா கவனிச்சுங்க. நான் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்வது, நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்லா சாப்பிடுங்க சொல்லியிருக்கேனா இல்லையா? நல்லா சம்பாதிங்க சொல்லியிருக்கேனா இல்லையா? இல்லை நீங்க பிச்சைக்காரனா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, வசதியெல்லாம் வாழக்கூடாது அப்படிலாம் நான் யாரையும் சொல்லலை. ஏன்னா நீங்க ஒவ்வொரு படியாக தான் தாண்டி வரணும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, குழப்பிட்டாங்க. காவி கொடுத்தா தான் போகணும், நீ பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும், மொட்டை அடிச்சுட்டு தான் இருக்கணும், அப்புறம் மலைக்கு மேலே போயிருக்கணும், குடும்பத்தை விட்டணும். குழப்பமே குழப்பாதீங்க. இதெல்லாம் கட்டுத்திட்டமான ஒரு கட்டமைப்பு ஞானம் என்பது. அந்த படிநிலைகளை தாண்டி தாண்டி செல்லணும். இதுக்கு ஒரு குருவனுடைய உபதேசமும் வழிகாட்டுதலும் வேணும். அப்போ முதல்ல ஒரு குருவை தெரிந்து கொண்டு குரு காட்டக்கூடிய வழிமுறைகளில் இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் சித்தர்கள். அவ்வளவுதான். பட்டினத்தார் ரேஞ்சில் வந்துடலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. எல்லாரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல் குருவை தேடணும், குரு கிடைக்கணும். குரு கிடைச்சாச்சா அப்ப அடுத்த கட்டம். இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம கிடைச்ச மாதிரி, யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிச்சு, இனிமேல் படிக்க வேண்டியது தானே, படிச்சு பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னா முடிஞ்சு போகுது. அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் தான் இல்லையா? இப்ப அதே மாதிரி அத்தனை பேர்களுக்குமே நான் சொல்றேன், எனிபடி கேன். முதல்ல யாராக இருந்தாலும் இங்க நீங்க மனிதர்களாக இருக்க வேண்டும். ஐம்புலன்களும் உங்களுக்கு முறையாக செயல்பட வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க மனிதர்களாக இருந்து உங்களுடைய உடற்கூறு முழுமையாக உங்களுக்கு செயல்பட்டால் விதியை வென்று விடலாம். அதுக்கு நான் கேரண்டி. விதியை வெல்ல முடியாதுன்னு சொன்னது அது சாதாரண. ஏன்னா அதனுடைய நிலைகள் தெரியாம சொன்னது. உங்களுக்கு அது ரூட்டு தெரியாததுனால சொன்னது. ரூட்டு தெரிஞ்சுன்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒண்ணு இல்லை, எந்த விஷயத்தை செய்யணும் அதுல என்ன இருக்கணும், அணுகுமுறைகள் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஏசி இருக்குது, அதெல்லாம் கை வச்சிடாதப்பான்னு அம்மா சொல்லுவா. ஏன்னா அவளுக்கு தெரியாது. இவன் கரண்டை பத்தி தெரிஞ்சிருந்தா, ஏசியை பத்தி தெரிஞ்சிருந்தா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கரெக்டா கலத்தி போட்டு பிரிச்சு சேர்த்து வச்சிருவான். கத்துக்கிட்டானா போச்சு இல்லையா? அப்போ அவன் குருவிடம் இருந்து என்ன கத்துக்கணும்னு சொன்னா, இந்த விதியை வெல்வதற்கு முதல்ல அதுதான் முக்கியம். அப்போ குருகிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது, குருவிடம் கத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குருவிடம் கத்துக்க வேண்டியது இதுதான். எது? விதியை வெல்வது. நீங்க அது இல்லாம வேற என்னத்தை தான் கத்துக்கிட்டாலும் அங்க எது நிற்கும், கடைசியில் இந்த பாம்பு படம் எடுத்த மாதிரி டப்புன்னு கர்மா உள்ள நிற்கும், விதி நிற்கும். உங்களுக்கு தெரியாது. குருவே உங்கள்கிட்ட ஒண்ணு கொடுத்தார், இதை வச்சுக்கப்பா, இதை வச்சு நீ வீட்டுல வச்சுட்டேன்னு வையேன், உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், கவலையே படாத அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதையும் ரொம்ப நாள் அவர் கூட இருந்து கஷ்டப்பட்டு அவருக்கு வேண்டிய தொண்டெல்லாம் செய்து வாங்குறான். தொண்டெல்லாம் செய்து வாங்கிட்டான், குருவும் கொடுத்துட்டார்.
இவனும் சந்தோஷத்தோட போனான். எங்க சந்தோஷமா தான் கொண்டு போனான். வீட்டுல கொண்டு வச்சான். வீட்டுல வச்சா அன்னைக்கே மனநிலைகள் மாறி போச்சுது. அந்த வீட்டுல கொண்டு அதை வச்ச உடனேயே, அவர் கொடுத்த பொருளை வைத்த உடனேயே இவனுக்கு அப்புறம் பார்த்தா இவன் பார்க்கக்கூடிய கம்பெனில இருந்து போன் வருது. சார், உங்களை வந்து ப்ரமோட் பண்ணி உங்களை மேனேஜரா போட்டாங்க. இது ரொம்ப கீழ்நிலையில வேலை பார்த்துட்டு இருக்கான். நினைச்சே பார்க்க முடியல. பியூன் ரேஞ்சில் இருக்கணும் கொண்டு மேனேஜரை போடணும். சர்வீஸை வச்சு வந்துடுச்சு, கொடுத்துட்டாரு. ஓனர் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு. பிரைவேட் கம்பெனி ஓனர் பிடிச்சிச்சு. ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறீங்க, பக்தியா இருக்கிறீங்க, அதனால உங்களை கொடுத்துட்டாரு. உடனே வாங்க சார்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபோன் பண்றான். தள்ளக்கால் புரியல, ஓடுறாரு. இவங்க இருந்து ஓடுறான். அப்ப நினைச்சான், அன்னைக்கு நமக்கு சாமி கொடுத்தது குழந்தை வீட்டில் வச்சா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுன்ட்டு. இவன் போனோன்னா பொண்டாட்டிக்காரு எப்பவுமே சும்மா சாதாரணமா வீட்டை மட்டும் இருக்கிறோம். அன்னைக்கு தான் ஒட்டரை செல்லாம் தூக்கிட்டு இவன் ரூம் இல்லாம இருக்கா. இவன் வச்சிருந்த இது என்னது, ஏதோ பேப்பர்ல மடக்கிருந்து, இவருக்கு இதான் எப்பவுமே சாமியாரை பார்க்க போறது, எனக்கு தியானம் கொண்டு வந்து வச்சுக்கிறது. தூக்கி அப்படியே அதை பார்க்கவே இல்லை, ஒண்ணும் இல்லை, அப்படியே தூக்கி குப்பையில போட்டு விட்டான். என்னைக்குமே வந்து காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு வரக்கூடிய கார்பரேஷன்காரன் இப்ப என்னைக்கு வந்துட்டான் 11:30 மணிக்கு வந்து அடிக்கிறான். இவ பெருக்கி முடிக்க அவன் வரவும் அப்படியே தூக்கி அது குப்பையில வந்து வண்டியில போட்டான். அவன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். இப்ப இங்க இருந்து நேர ஆபீஸ் போனான். பயங்கர சந்தோஷம், நினைச்சே பார்க்க முடியல. மேனேஜராக போறேன்ட்டு அங்க போனா ஒரு பையனும் அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் திட்டுறான், ஏண்டா எத்தனை மணிக்கு 11 மணிக்கு வர, வந்தவங்களாம் டீ வாங்கி கொடுக்கணும், ஓடிப்பா போய் டீ வாங்கிட்டு வான்னு நம்ம மேனேஜர் சொன்னார். இவன் பேரும் ராமகிருஷ்ணன், அங்க இன்னொரு ராமகிருஷ்ணன் இல்லையா. அப்புறம் தான் கேட்டா, ராமகிருஷ்ணனா? எந்த ராமகிருஷ்ணன்? அது ஜி ராமகிருஷ்ணன், நீ எஸ் ராமகிருஷ்ணன், இப்போ வெளியில. ஒரு நிமிஷத்துல என்ன ஆகி போச்சது, அந்த கிடைக்க வேண்டிய நிலைகள் மாறிவிட்டது. நடக்கும். அப்ப இவன் அங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஏன்னா நீங்க கேட்டாதான் கொடுப்பாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். ஏன்னா உங்க கர்மா எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்க தான் முயற்சி பண்ணணும். அப்போ அங்க கர்மாவை பத்தி உள்ள தெளிவை நீங்க தான் என்ன பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க நினைச்சப்ப நீங்க செய்துருங்க, நீங்க பண்ணிருங்கன்னா அவங்க பார்வை இருக்க, அந்த பார்வை இல்லாத நேரத்துல நீங்களும் அதுக்கு பக்குவமா உங்களை வச்சிருந்தீங்கன்னா எல்லா காலத்திலும் அது பயன்படும் இல்லையா. இப்ப குரு பார்க்கும்போது நோய் பெயருது, பிரச்சனை வரல. குரு இல்லாத நேரத்துல, அப்ப குரு இல்லாத நேரத்துல குரு உங்களை பார்த்துட்டு இருக்கணும். குருவை எங்க கொண்டு வரணும், உள்ள கொண்டு வரணும். உங்களுக்குள்ள குருவை கொண்டு வந்து கண்ணை பொத்தி அப்படி பார்த்தா இப்ப குரு பார்த்துட்டு இருக்கான்னு உங்களை ஒன்றும் யாரும் பண்ண முடியாது. அப்போ குரு எப்ப நம்ம கூட இருக்கிறார். இதுதான் பயிற்சி. அவர் வெளியில இருந்தாலும் இல்லைனாலும் நமக்குள்ளே இருக்கிறாருங்கிற பொழுது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். நீங்களா பார்த்தா போதும், நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க கூட தானே இருக்கிறீங்க, அவன் இருக்க வர கரெக்ட். அப்புறம் புரியுதா? இந்த மாதிரிதான் அந்த விதியினுடைய மாயைகள்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொன்னல, ஒரு காலகட்டம் இல்லையா, அதுக்கு எப்படி அதை நம்ம கையாளுவது, அந்த விதியை எப்படி மாற்றுவது என்பதை முதல்ல யார்கிட்ட தெரியணும், குருட்ட தெரியணும். அப்ப அந்த பயிற்சியை தான் முதல் எடுக்கணும். இவன் அதை கேட்கல, அவரும் சொல்லல. இவன் என்ன கேட்டான், எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க, நான் பெரியவனாக வரணும், என் கஷ்டத்தெல்லாம் போயிடணும், நிறைய பணம் வேணும். இதை தான் அவன் கேட்டுட்டே இருந்தான். இருடா இருடா இருடான்னு அவனுடைய நேரத்துக்காக வெயிட் பண்றார். இப்ப லேசா அந்த டைம் வருது, அதுக்குள்ளே என்ன பண்றான், நீங்க சொன்னீங்கல்ல 2 வருஷத்துல உனக்கு டைம் வந்துடும்னு. 2 வருஷத்துல இன்னைக்குதான் 2 வருஷம் முடியுதுன்னா உடனே வந்துடும். அந்த பொறுமை புரிதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப அது 2 வருஷம் ஆனோன்னு நீங்க அவசரப்பட்டோன்னா சரி இதை கொண்டு வச்சுக்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். அங்கே கெட்டு போச்சு. இதை நீங்க பொறுமையா 2 வருஷம் ஆயிட்டுல, சரி அவரால் செய்யட்டுமேன்னா அப்ப அந்த 2 வருஷத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பாடத்தை மெதுவா கற்றுக் கொடுப்பார். அந்த விதியை எப்படி நாம் மாற்றுவது, விதியை நீ எப்படி கையாளுவதுங்கிறத ஏன்னா ஒரு பக்குவம் அந்த மாதிரி தான் சொல்லணும். அப்ப அதை சொல்லும் போது அந்த பயிற்சி அவன் அந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு மேல ஒரு 6 மாசம் அந்த பயிற்சியை எடுத்துட்டு போனான்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கொடுத்த பொருள் இருக்கு இல்லையா, இது அங்கெல்லாம் வச்சுட்டு போக மாட்டான். அங்க வச்சுட்டு போக மாட்டான். அப்படி வச்சுட்டு போறதா இருந்தா பொண்டாட்டி முதல் கூப்பிட்டு என்ன பண்ணுவான்,
ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, இதை தொடக்கூடாது, பூஜை ரூமுக்குள்ள வரக்கூடாது, இதுதான் நமக்கு அந்த பொய் இல்லாம இருந்தா அது நிற்கும். இவன் தான் மறைச்சுல செய்யறான். அவன் மேலேயும் குறை சொல்ல முடியாது. இப்ப அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பா, தொட்டுருக்க மாட்டா. அப்ப நீ இன்னும் என்ன பண்ணல, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இடத்துக்கு நீ வரல இல்லையா? அப்ப மறைச்சு வாழக்கூடிய தன்மையில் தான் இன்னும் இருக்கிற பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதுக்கு தெரியாது, அது பெருக்கி துறப்படுது. அப்ப அத்தனை பலத்தையும் இழந்துட்டீங்க. இப்ப குருட்ட அந்த கர்மாவை பத்தி உள்ள நிலைகளை தெரிந்திருந்தா அவர் சொல்லுவார், உன்னுடைய விதி என்பது உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, உன்னோடு இருப்பவர்களை, நீ இருக்கிற இடத்தை, இல்லையா? அப்படிங்கும்போது போனோன்னா என்ன பண்ண, பொண்டாட்டி கூப்பிட்டு நான் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு எனக்கு அவர் இப்படி கொடுத்துருக்காருமா, இது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு அவளையும் சொல்லி அவளையும் பக்குவப்படுத்தி அந்த வைக்கிற இடத்தை வேற யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக வைத்து, இல்லையா? அந்த காலங்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா நிச்சயமாக பலன் உண்டு. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க, ஒரு 4 நாள் போவாங்க. ஒரு குருட்ட ஒரு அவசரமா 2 நாள் வந்துருவான் அந்த ஒரு மோகத்துல, அதுக்கப்புறம் ஆளை காணாது. அங்க ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் போய் சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். நீ என்ன வச்சிருக்க, உனக்கு என்ன இருக்குது, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன வேணும், நீ தான் கேட்கணும், நீ தான் தேடணும், இல்லையா? அவரால் எல்லாம் கொடுக்க முடியும், எல்லாம் உனக்கு கொடுத்தா தாங்க முடியுமா? இந்த பயிற்சி நிலைகள் முறையாக சொல்லவும் இல்லை, முறையாக நீங்க முயலும் இல்லை. இப்ப வந்திருக்கவங்க, இப்ப ஒரு குருட்ட போறவங்க எல்லாமே ஞானத்துக்குன்னு கிடையாது. சும்மா சொல்லுவாங்க ஞானம் தெரிஞ்சுக்கணும்னு, ஆனா ஒவ்வொன்றையும் கரெக்டா அந்த மனசை அப்படி டச் பண்ணா ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது அவர் எப்படி ஞானத்தை சொல்லுவாரு? அவர் விதி பாடத்தை சொல்லணும்னா நீங்க ஞான பயிற்சிக்கு போனாதான் விதி பாடத்தை சொல்லுவாங்க. இல்லாம நீங்க ஞானத்துக்கு போகாம விதியை சொன்னாலும் உங்களால அதை கடைபிடிக்க முடியாது, நிச்சயமா முடியாது. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியாதும் கிடையாது. பற்றற்று இருக்கணும்னு எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பற்றா இருக்கிறோம், எங்க போய் அறுறதுக்கு, எப்படி அறுறது? அப்புறம் இதெல்லாம் நடக்கிற காரியமானு விட்டுருவோம். முதல்ல ஆர்வம் வரும், எப்படி பற்ற இருக்கிறது? ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா, சாப்பிடாம இருக்கிறதா, துணி உடுக்காம இருக்கிறதா, நகை போடாமல் இருக்கிறதா, கையில காசு இல்லாமல் இருக்கிறதா, வேலைக்கு போகாம இருக்கிறதா, இப்படிலாம் கேள்வி கேட்டு என்ன ஆயிரும், எல்லாம் விடு, நடக்குது பழையபடி போயிடுவோம். இப்படி அந்த வாழ்க்கையை என்ன பண்றோம்னா அந்த முறையாக வைக்காமல், அதனுடைய அந்த சீர்மை தெரியாததுனால அந்த செரிமானம் மாறிவிடுது. அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஞானத்தில் நாம் செல்கின்ற பொழுது குருவிடம் முதலில் நாம் என்ன சொன்னேன், குருவிடம் இருந்து கத்துக்க வேண்டியது இல்லையா? குருவிடம் கற்க வேண்டியது இதுதான் விதியை பற்றிய ரகசியம். விதி பற்றிய ரகசியம், அந்த விதியை எப்படி, இப்ப அந்த விதி என்பது உங்களுக்கு எதுவரை இருக்கிறதுன்னு சொன்னா, நான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு உடைச்சி சொல்றேன். இந்த 4 பூதங்களுக்குள்ளதான் இருக்கிறது. எந்த 4 பூதம்? மண், நீர், அக்னி, காற்று. இந்த 4 உள்ளதான் உங்களுடைய விதி ஊசலாடி கொண்டிருக்கிறது. இதுக்குள்ளதான் இந்த 4 பூதங்களில தான் மாட்டிட்டு இருக்கிறீங்க. ஆகாயத்துக்கு போயிட்டீங்கன்னா விதி தாண்டி விட்டிருக்கு. அப்போ அதுதான் மண்ணை கடை தேரணும்னு சொல்ல காரணம் அதுதான். மண்ணை கடை தேரணும்னா இந்த 3ஐயும் தாண்டணும். நீங்க மண்ணில இருந்து மேலே ஏறினா நீரை விட்டு அக்னி, அக்னி விட்டு காற்று, இதை தாண்டி தான் ஆகாயத்துக்கு. ஆகாயம் போயிட்டீங்கன்னா நீங்க ராஜா தான். அங்க உங்களுக்கு வினை கிடையாது, கர்மம் கிடையாது, பிறவி கிடையாது. அப்ப இந்த 4 அடுக்குகளுக்குள்ளே தான் நீங்க அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ விதியை நீங்கள் வெல்வதற்கு இந்த 4 பற்றிய ரகசியங்களும் நமக்கு தெரியணும். அதை தான் திருவள்ளுவர், ஏன்னா இந்த பாடலுக்கு வேற வேற பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ஞான பார்வை பார்க்கவில்லை, அதான் அது சிக்கல். நான் தான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், நம்ம எப்படி பார்க்கறோமோ அதுக்கு தக்கவாறு கிடைக்கும் ஞானிகளினுடைய உரைகள் எல்லாம், இல்லையா? இப்ப இங்க என்ன சொன்னேன், அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் 4ம் திறந்தெறிந்து தேரப்படும். திறந்தெறிந்து தேரப்படும், அதான் குறள். அறம், பொருள், இன்பம், உயிரச்சம் 4ம் திறந்தெறிந்து தேரப்படும். அப்ப அந்த அறம் தான் நான் முதல் சொன்னேன். அறம் என்பது மண்ணடுக்கை சார்ந்தது இல்லையா? அப்ப மண்ணுல நீங்க அறத்தோடு இருந்தால் மண்ணுல நீங்க ஜெயிச்சிடலாம். ஒரு சிக்கல் உங்களுக்கு வராது.
நீங்க நிறைய பணக்காரனா இருக்கலாம், தப்பு இல்லை. நல்ல வசதியா இருக்கலாம், நிறைய உறவுகளோட இருக்கலாம். மண்ணுல வந்து நீங்க அதைத்தான் இப்ப எல்லாரும் விரும்பிட்டு இருக்காங்க, அதுக்குத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் மண்ணறத்துக்கு தான், மண்ணுல சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். இதுக்கு அடுத்த நிலைகள் இருக்கிறது, அது யாரும் தெரியல. பக்தியில வந்து இப்ப இதுவரை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வெறும் மண்ணறம் தான். மண்ணுல சந்தோஷமா இருப்பது எப்படி? மண்ணுல சந்தோஷமா இருக்கணும்னா நல்ல காய்களை காசு வேணும் இல்லையா, கை நிறைய பணம் வேணும், நல்ல உடைகள், ஆள் பாதி ஆடை பாதி, அப்புறம் நிறைய அந்த பொருள்கள், அலங்காரமான பொருட்கள், அப்புறம் நிலபுலன்கள் இல்லையா, இந்த ஒர்த்து, இதுதான் வெல். அந்த வெல்த் எங்க இருக்குது உங்க கையிலன்னா இந்த மண் சார்ந்த விஷயங்கள் தான். அப்போ இதுக்கு தான் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதை தாண்டி தான் நீங்க அடுத்தால போகணும். இதை தாண்டி நீருக்கு போய், அக்னி போய், காத்து போய், அப்படி வீட்டுக்கு போகணும். இப்போ அந்த மண்ணுக்குள்ள இது என்ன பண்ணிட்டு இருக்குது? பற்றி பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த மண்ணினுடைய ஈர்ப்பை நீங்கள் அறுக்கணும்னு சொன்னா அறத்தால் தான் அறுக்க முடியும். அதுதான் அதுக்கு அறம்னு சொன்னான். அதுக்கு ஏன் அறம்னு பேர் வச்சானா, அறம் என்ன பண்ணும்? அறுக்கும் இல்லையா? அறம் அறுக்கும். இந்த அறம்னு சொல்றது அறிவது. இதை நீ அறியணும், இதை அறிஞ்சாதான். அப்ப ரெண்டே எடுத்துக்கலாம், அறத்தை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த அறம் எடுத்துக்கலாம், இந்த அறம் எடுத்துக்கலாம். மண்ணை நீங்கள் மீறி, மண்ணை விட்டு தாண்டி செல்வதற்கு அதை நான் என்ன சொல்லுவோம்? மண்ணறம். அந்த அறம் என்பது எது? அப்ப ஒழுக்கம்னு வச்சிருக்கேன், எல்லாம் அதுல அடங்கி போயிடும். ஒட்டுமொத்தமா ஒழுக்கம் இல்லையா? தேரான் தெளிவும் தெளிந்தாங்க நகிரும் தீரா இடும்பை தரும் இல்லையா? அப்ப இங்க மண்ணுல நீங்க வாழ்கிற பொழுது எப்படி இருக்கணும்னா அறத்தோடு வாழணும். அந்த அறத்தோடு வாழ்வது என்பதுதான் மற்றவர்களை புரிந்து கொள்வது, மற்றவர்களோடு அன்போடு இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது இல்லையா, நிறைய உறவுகளோடு இருப்பது, நல்ல வசதியோடு இருப்பது, பட்டம் பதவிகளோடு இருப்பது, இதெல்லாம் மண்ணை சார்ந்தது. அப்ப இந்த மண்ணில் உள்ள அத்தனையும் நீங்க அனுபவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எப்படி நீங்க இருக்க வேண்டும்? இங்க ஒழுக்கத்தோடு இருக்கு. அதான் பேஸ், முதல் கட்டம். அப்ப விதியை நீங்க வெல்லணும்னா அந்த ஒழுக்க கேடு வருகிற பொழுதுதான் விதி உள்ள போகும். விதி எங்க வரும்னா நீங்க ஒழுங்கா இருந்தா விதி உள்ள நுழைய முடியாது. அது வெளியே தான் நிற்கும், கேட்டுக்கு வெளியே நிற்கும். நீங்க ஜன்னலை திறந்தா உள்ள வந்து, இப்போ வெளியில புகை அடிச்சு விட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா ஃபுல்லா ஜன்னல் கதவுலாம் மூடிட்டீங்கன்னா அப்படியே வெளியே நிற்கும். இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஓப்பனிங். திறந்த உடனே கப்புன்னு அடிச்சிடும், உள்ள அடிச்ச உடனே மயக்க வந்து விழுந்துருவீங்க. புகை மூட்டம் இல்லையா? அப்ப அந்த மண்ணில் வந்து நீங்க மண் அறத்தை முதல்ல நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப முதல் படி இந்த மண்ணை தாண்டுவதற்கு நீங்க ஒழுக்க செயலர்களாக, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் அதான் பேசிக். அப்போ ஒரு குரு பிராண்ட போய் நீங்க அருளை பெறுவதற்கு, ஆசையை பெறுவதற்கு, ஆற்றலை பெறுவதற்கு அடிப்படையில் என்ன வேணும்? ஒழுக்கம் வேண்டும். நம்ம இங்க தானே வலிக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல தான் வலிக்கிடுவாங்க. அப்போ அடியே விழுந்த பிறகு மீதி நீ என்னத்தை பண்ணாலும் பிரயோஜனம் சார். அதனால்தான் அந்த நிலைக்கு போக முடியாத காரணம். ஒரு சித்தர் நிலைக்கு போகிறதுக்கு, ஒரு பெரிய மகான் நிலைக்கு மாறுவதற்கெல்லாம் முடியாத காரணம் இந்த ஒழுக்கம் உங்களை என்ன பண்ண விடுகிறது? அடியிலே கீழே சார்ஜாச்சே, வளர முடியாது இல்லையா? அப்போ மண் தன்மையை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அறம் தேவைப்படுகிறது இல்லையா? அதுதான் அறம். இந்த அறத்தை அப்ப நீங்க கரெக்டா நீங்க கடைபிடித்து முதல் பகுதி நீங்க வென்றுட்டீங்கன்னு வைங்களேன், மண்ணை வென்றாச்சு. நான் தான் சொன்னேன், மண்ணுல நீங்க பணக்காரனா இருக்கலாம், நிறைய உறவோட இருக்கலாம், சொத்து சுகத்தோட இருக்கலாம், பட்டம் பதவியோட இருக்கலாம், தப்பு இல்லை. மேல போக முடியாதெல்லாம் கிடையாது, போகலாம். ஆனா என்னவா இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா தான் வருமா? ஆமா வரும். நீ இன்னும் இந்த பக்கத்துக்கே போகலையே, நீ இந்த கதவை திறந்து கடன் வாங்குற கதவுல இருக்கிற, எங்க திறந்தா உனக்குள்ள பணம் இருக்குது. நீ இந்த டோரை திறக்கல, பின் கதவை திறந்தா உங்களுக்கு எடுத்துட்டு வரலாம், ஒரு ரூபாய் கேட்க மாட்டான்.
போக மாட்டோம். இங்க மின் கதவையே திறந்துகிட்டு இருக்கோம். அங்க வேணா அவன் சேர்த்து வச்சிருக்கான், கைட்டு போட்டியா, அப்புறம் நோட் கொடுத்தியா, வாங்கிக்க, செக் கொடுத்தியா, வாங்கிக்க, இதுதான் வாங்கிட்டே இருப்போம். இங்க போக முடியல. நீங்க இந்த ஒழுக்கத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்குதான் நான் சொல்லி கொடுத்த பாடம் பொய் சொல்லாதீர்கள். ஒழுக்கத்தில் அதுதான் ஒழுக்கத்தின் ஆணிவேர். ஒழுக்கத்தின் ஆணிவேர். ஒழுக்கத்தின் ஆணிவேர் எதுல இருக்குது? பொய் சொல்லாமை. நான் நேற்று ஒரு பாடல் கூட போட்டிருப்பேன். ஒரு பாடல் போட்டிருந்தேன். புண்ணியத்தை உண்டாக்க எங்க எல்லாம் லைக் 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 கொடுத்தீங்க. அப்ப எப்படி இருக்கிறீங்க? பாட்டை உள்ள ஏத்தல இல்லையா? புண்ணியத்தை உண்டாக்க வாய் அறியும், கண் அறியாது. வாய்தான் அறியும். அப்ப வாய்க்கு புண்ணியத்தை உண்டாக்குறது தெரியும். அப்ப புண்ணியம் வாயால் தான் ஒரு கண்ணால் வராது. நம்ம என்ன பண்றோம்? அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்க போனா இங்க போனா, மலை ஏறினா, கடல் தாண்டினாலாம் நினைக்கிறீங்க. அங்கெல்லாம் புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் எங்க இருக்குன்னா வாயில தான் இருக்குது. நீ எந்த கோயில்ல போய் இருந்தாலும் அங்க ஒரு வார்த்தை தப்பா பேசினா முடிச்சு வச்சு தூக்கி உள்ள வச்சிருவான், வெட்டிடுவான், பாவம் வந்துடும் இல்லையா? வாய் ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். வாய்மை. திருவள்ளுவர் தான் சொல்லுவார், யாம் மெய்யாய் கண்டவற்றுள் இணைத்தான் வாய்மையின் நல்ல. நான் உண்மையிலே நான் பார்த்ததுல வாய்மையை விட உயர்ந்தது ஒண்ணுமே இல்லைங்கிறார் திருவள்ளுவரே சொல்றார். யாம் மெய்யாய் கண்டவற்றுள் இணைத்தாண்டும் வாய்மையும் நல்ல. வாய்மையை விட ஒரு நல்லது இல்லவே இல்லைங்கிறார். நான் முதல்ல ஞான வழியில வந்தவங்களுக்கு எல்லாம் ஆரம்பத்துல சொன்னது பொய் சொல்லாத, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. அடுத்தாலும் கோபப்படாத, கோபப்படாத, கோபப்படாத. அப்புறம் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத, ஆசைப்படாத, ஆசைப்படாத. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருப்பேன்? அடுத்தவங்க சுதந்திரத்துக்குள்ள தலையிடாத. இதெல்லாம் ஒழுக்கம்தான். இதெல்லாம் கரெக்டா இருக்குதா? வேண்டாம் வச்சுக்கோங்க, நான் இல்லைனாலும் வாங்கிங்க, அவ்வளவுதான். அப்ப அவன் சொல்லியாச்சு, என்னுடைய கடன் முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ பேசிக் மண்ணில். அப்ப இதை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பணத்தை வெறுக்க வேண்டாம், உறவை வெறுக்க வேண்டாம். உறவை வெறுக்க வேண்டாம். அந்த உறவு பிரியறதெல்லாம் இதுல தானே தெரியும். அக்கா ஏன் மூஞ்சி எடுத்துட்டு போறா? டப்புன்னு அப்படி போட்டிருப்போம், அவன் மூஞ்சி திருப்பிடுவோம். நீங்க வச்சிருக்கீங்க, அந்த பவுடர் எடுத்து கொஞ்சம் போடலான்னு அக்கா அப்படி பார்த்துட்டே இருப்பா. உனக்கு எதுக்கு வந்த பவுடரு நீ சொல்லிட்டீங்கன்னா தூக்கி வச்சிருப்பா. வச்சுக்க, நீனே வச்சுக்கண்டு முடிஞ்சு போச்சு இல்லையா? போனலாம். இவ ஏன் எடுத்து பாக்குறான்னா கூட வாயை பொத்திக்கிட்டு இருந்தோம்னா அவ எடுத்து பார்த்துட்டு கூட வச்சுட்டு போயிடலாம். நம்ம அந்த வாயை போட்டோன்னு என்ன ஆகும் இல்லையா? நம்மகிட்ட தான் இருக்குது வாய் அடக்கம், நாவடக்கம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன், பேசிக் சொல்லிட்டேன். உங்களுக்கு மண்ணை ஜெயிக்கிறதுக்குள்ள இது எந்த பதவியும் அடையலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், தப்பே கிடையாது. கோடிக்கணக்கா பணத்தை வச்சிருக்கலாம், லட்சக்கணக்கான மக்கள் உறவுகளோட வாழலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் ஞானத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அங்க இடையில என்ன வேணும்? ஒழுக்கமான நிலையில் அவர்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, யார்த்தையும் மாற்றி பேசக்கூடாது. இப்ப இதை கடைபிடிச்சா நீங்க அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்ப நமக்கு இதை கடைபிடிக்க முடியாதுங்கிற பொழுதுதான் அதெல்லாம் விட்டு ஒதுங்கன்னு சொன்னோம் இல்லையா? கடைபிடிக்க முடியாதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க? கூட்டமா இருந்து நீ பொய் சொன்னா அவனை அடிச்சிருவான், பொண்ணுருவான், அதோட ஒதுங்கி போயிரு. உறவுகள் எல்லாம் வச்சுட்டு நீ பொய் சொல்லிட்டு இருந்தேன்னா வெட்டிடுவான். அப்ப உறவே இல்லாம இருந்துருக்கு இல்லையா? உறவை வெறுக்க சொன்னது, ஊரை விட்டு ஓட சொன்னது எதுக்குன்னு சொன்னா, நீ பதவியெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னா அங்க போய் பொய் ஃப்ராடு பண்ணுவேன். அடுத்த நேரம் பதவி விட்டு கீழே இறக்கிடுவாங்க. நீ இந்த ஒழுக்க ரீதியா இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, அப்படிலாம் இருந்தா தானே மேல போக முடியும். போகலாம், அப்படி வரலன்னா போயிட்டு போது, வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம், நிலைச்சிருக்கலாம். உனக்கு எதுவோ அது. நிச்சயமாக நீ பதவியில் இருக்கணும்னு சொன்னா நீ ஒழுக்கத்தை பிடிச்சாலும் உன்னை கொண்டு வந்துடும். இப்ப நீ ஒண்ணு வேண்டாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், காந்தி அவர் ஒழுக்கமா இருந்தார். காந்தி ஒழுக்கமாக இருந்தார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா? ஆனா
அவர் பதவி விரும்பவில்லை. அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா இந்தியன் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆயிருக்கலாம், இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். நேரு வந்து கேட்கிறார், நீங்க எதை விரும்புறீங்க? ஐ வாண்ட் டு கெட் த பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ இருப்பான்ட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அவர் இருக்கல்ல, அடுத்த கட்டம் அவர் பிரதமராகவும் இருக்கல்ல, பிரசிடென்டாகவும் இருக்கல்ல. ஆனா அவர் இருந்த அந்த ஒழுக்கத்திற்கு அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இன்னைக்கு இந்தியன் கரன்சி எதுல இருக்குது? காந்தியை வச்சுதான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பையன் கஷ்டப்படுறதும் சேர்த்து வைக்கிறதும் காந்தியை தான் சேர்த்து வைக்கிறான். நீங்க அடுக்கி வச்சிருக்க எல்லாரும் எத்தனை காந்தி இருக்காரு? எவ்வளவு கெட்டு இருக்குதோ அவ்வளவு காந்தியா சேர்க்குறீங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யார்கிட்டயாவது பிரசிடென்ட், முதல் பிரசிடென்ட் யாருன்னு சின்ன பையன்கிட்ட கேட்டா தெரியாது. ஆனா காந்தியே தெரியும். ஏன்னா நோட்ல பார்த்துட்டு இருக்காங்க, காந்தி தாத்தா, நம் தாத்தா, கருணாநிதிக்கு பெருந்தாத்தா, இல்லையா? அந்த ஒழுக்கம் அதுக்கு வேண்டியதை கொடுத்துச்சு. ஃபாதர் ஆஃப் தி நேஷன் இல்ல? அப்போ முதல்ல மண்ணை ஜெயிப்பதற்கு அறம் வேண்டும். இது மண்ணை ஜெயிப்பதற்கல்ல, விதியை மாற்றுவதற்கு. விதியை மாற்றுவதற்கு எது வேண்டும்? அறம் வேண்டும். அதான் அறம். இது நிறைய பேசலாம், பட் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது பொருள். பொருள் எதை சார்ந்ததுன்னா நீர்த்தன்மை சார்ந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்க பொருள்னு உலகத்தில் இருக்குது, இது இருக்குது, காசு பணம் அப்படின்னு நினைக்க கூடாது. தத்துவத்தை பார்க்கணும். ஏன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னான். கடல் வாணிபம் செய்துதான் காசு சேர்த்ததாக வரலாறு இருக்கிறது, இல்லையா? காசு வேணா என்ன பண்ணும்? ஊரை விட்டு ஓடணும். இந்த ஆத்த கடந்து அந்த ஆத்துக்கு போகணும், இந்த கடலை கடந்து அங்க போகணும். பணம் அங்கதான் சேரணும்னா. உள்ளூர்லயே பெருசு பணக்காரனா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான்? அந்த காலத்துல ஆத்தை தாண்டி போகணும். ஒரு ஊருக்கும் ஒரு ஊரை ஆறு தாண்டி போகணும், கடல் தாண்டி போகணும், நாட்டுக்கு நாடு. ரெண்டாவது சொல்லியிருப்பேன், நீர் என்பது என்ன தன்மை வாய்ந்தது? பினான்ஸ், இல்லையா? நீரை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு இருப்பேன். ஒரு சொட்டு தண்ணியை விரயம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்களே அனுபவிக்கலாம். நிறைய தண்ணி உங்க வீட்டுல ஒழுகிட்டு இருக்குன்னு வைங்களேன், உங்க பசு காசெல்லாம் காணாம போயிட்டு இருக்கோம். கடன்ல நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க நிறைய தண்ணி செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க கடன்காரனா இருக்கிறேன், என் கையில காசே தங்க மாட்டேங்குதுன்னு சொன்னா அதுக்காக நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கூட குளிக்க மாட்டேன்லாம் இருக்கிறாதீங்க, இல்லையா? தேவைக்கு அளவாக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அனுபவம் இல்லாம போயிடும், இல்லையா? தண்ணி சுத்தப்படுத்தலைன்னா உடம்பு என்னத்துக்கா, இல்லையா? மூஞ்சி கழுவிங்க. அதுக்காக கொட்டி 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 இல்ல, எடுத்து முதல் நல்ல மூஞ்ச கழுவிங்க, அப்புறம் சோப்பு போட்டுங்க, ரெண்டாவது தண்ணி விட்டுங்க, அலம்பிங்க. ஒரு 4 தடவை போட்டா போதுமே. போட்டு போட்டு அழுத்தி தேய்ச்சி, அப்போ தண்ணி விடும்போதும் எவ்வளவு தண்ணி விட்டாலும் அது கொட்டிக்கீழே தான் போகும். நிதானமா உச்சியில விடுங்க. உச்சியில வச்சு உச்சியில தண்ணி விடும்போதே கையை வச்சு அப்படியே இறக்கணும். அந்த நீர் உள்ள இறக்கணும், இல்லையா? அந்த உச்சி குளிர குளிக்கணும் பாருங்க. அந்த உச்சி குளிர்ந்தாலே நீங்க குளிச்சது கூட பலன் வந்துடும். அந்த உச்சி குளிராம சும்மா உடம்புல எல்லாம் விட்டீங்கன்னா அது குளியல் கிடையாது. உச்சி குளிர்ந்தாலும் முடிஞ்சு போச்சு, அது குளிச்சதுக்குள்ள தரணும். ஏன்னா நேரம் அந்த உச்சியில இருந்து கண்ணுக்கு தண்ணி போகணும், அவ்வளவுதான். நீங்க 4 செம்பு தண்ணியிலே குளிச்சு முடிக்கலாம், தப்பு இல்லை. சொல்றேன், தண்ணி பஞ்சம் வந்தா உச்சியில நல்ல தண்ணியை விட்டு அந்த தண்ணி உச்சியில இறங்கும் போதே கண்ணுக்கு தெரியும். அந்த ஹீட் அப்படியே தான், அது கண்ணில் அந்த ஹீட்டு இதாகிட்டுனா முடிஞ்சு போகுது. அது வரை ஓகே. முகத்தை கழிக்க கொஞ்சம் தண்ணியை அப்படி உடம்புல விட்டு, தண்ணி இல்லாத ஊரில் மண்ணை வச்சு தேய்ச்சி குளிச்சுட்டு வராங்க. மண் குழியெல்லாம் இருக்குது. அதனால தண்ணி வந்து ஃபினான்ஸ். அதை கதையா சொல்லும்போது சொல்லிருப்பாங்க, பாக்கடல்ல யார் கிடக்குறா? பள்ளி கொண்டு இருக்கிறார். பக்கத்துல யார் இருக்கா? லட்சுமி அங்கதான் உட்கார்ந்துருக்கா. எங்க? கடல்ல. அப்போ நீர்ல தான் என்ன இருக்கிறதுங்கிறான் கதை சொல்லும் போது. ஆனா உண்மை தத்துவமும் நீர் தான் என்னவாக இருக்கிறது? பொருளாக இருக்கிறது. அப்போ அறம் பொருள் ஆயிடுச்சா? அடுத்தது அப்ப நீங்க அந்த பொருள் சம்பாதிக்கலாம். அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கணும்? இந்த ஒழுக்கத்தோட சம்பாதிக்கணும். மண்ணில இருந்து அந்த ஒழுக்கம் அப்படி கொண்டு வரணும். இப்ப மண்ணில் நின்று ஜெயிச்சாச்சு. அடுத்த கட்டம் ஃபைனான்ஸ். வியாபாரத்திலையும் தர்மத்தோடு இருக்கணும், ஒழுக்கத்தோடு செய்யணும். நிறைய செய்யலாம், நிறைய சம்பாதிங்க, நல்ல வழிக்கு செலவு பண்ணுங்க. அதுவே உங்களை உயர்த்துமே.
நான் ஆண்டியா தான் இருக்கணும்னா அது தேவை கிடையாது, நிறைய சம்பாதிக்கலாம். அது நல்ல விஷயங்கள் குருக்கு கொடுங்க, குருக்கு செய்யுங்க. நான் கேட்குறேன்னு நினைக்காதீங்க, சொல்றேன் இல்லையா? அதை விட பாக்கி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திருடனா ஒரு அரசன் திருடி கோயில் கட்டுறதுக்குன்னு சொல்லி அவன் தான் ஆழ்வார் ஆயிட்டாரு, அது மேல நாயனார் ஆனாரு இல்லையா? நல்ல தொண்டு இருக்கு. அப்போ அந்த பொருளை வந்து நீங்க எவ்வளவு பொருளும் சேர்க்கலாம், தப்பு இல்லை. நீங்க ஆண்டியா இருக்கணும்லாம் நான் சொல்லலை. ஆனா அங்க வந்து அடுத்த ஒரு பொருளை என்ன பண்ணக்கூடாது, கவரக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்ப அங்க ஒழுக்கம் வேணும், அங்க அறம் வேணும். அறத்தோடு பொருளிட்டுங்க, அதான். அப்போ அறமும் பொருளும் எப்படி இருக்குன்னு சொன்னா புருஷம் கொண்டாட்டிமா இருக்கும். அதனால தான் அந்த பதத்தை பார்த்தீங்கன்னா அறம்பொருள்னு இருக்கும். அறம்பொருள் அடுத்தால இன்பம், அடுத்தால உயிரச்சம். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கும் திறந்தெறிந்து தேரப்படும், திறந்தெறிந்து தேரப்படும். அந்த அறம் பொருளும் ரெண்டும் ஒண்ணா, நல்லா கவனிச்சு. திருக்குறளே ஆக்சுவலா அறம் பொருள் மட்டும்தான் எழுதப்பட்டது. காமா இவங்க சேர்த்தாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மொத்தமே திருக்குறள்ல 108 அதிகாரம் தான், 1008 என்பது பாடல்கள் தான் இல்லையா? அதுக்காக அடுத்தது காமம் வந்து சேர்க்கப்பட்டு சரி அதை விட்டுருவோம், அது ஆய்வுக்குரிய விஷயம், அதான் உண்மை. அந்த அறம் பொருள் தான். இன்பம் தனி. சங்க காலத்துல நீங்க பாருங்க, அறம்பொருள் உண்டா இருக்கும், காமம் தனியா இருக்கும் இல்லையா? அறம் அகம் புறம்னு இருக்கும் இல்லையா? அந்த புறத்திற்கு வருகிற பொழுது அறம்பொருளாக இருக்கும், அகத்துக்கு வருகிற பொழுது காமமாக இருக்கும். சங்கமாக தான் ரெண்டா வச்சுது. அகம்புறம்னு சொன்னது வந்து அந்த புறத்துல என்ன இருக்கும், அறமும் பொருள் இருக்கும், அகத்துல காம ஒழுக்கம் இல்லையா? இது தமிழர் வாழ்வியல் சொல்லி சங்க காலத்திலிருந்து வகைத்துறை அறுக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப இங்க நீங்க ஞானத்துல வருகிற பொழுது விதியை வெல்கின்ற படிநிலையில முதல் படி மண்ணை ஜெயிக்க வேண்டும். மண் தத்துவத்தை ஜெயிப்பதற்கு நீங்கள் அறனுடையவர்களாக வாழ வேண்டும். அடுத்து நீரை ஜெயிப்பதற்கு இல்லையா, அந்த பொருள் நிலைகள்ல. அப்போ பொருள் மீது எப்படி இருக்கணும், பற்று வச்சு வைக்க. வந்தா சரி போனா சரி, கிடைச்சி ஆகணும், இந்த வீட்டை வாங்கியே ஆகணும்னு அவனை அடிச்சு ஆளுகளை வச்சு மிரட்டி அப்படிலாம் ஞானதர்ப்பணம் செய்யாதீங்க. வந்தா வச்சுங்க, போனா விட்டுருங்க. அப்படி வாழணும், அதான் ஒழுக்கம். அந்த பொருளை ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், நீரை ஜெயிச்சிடலாம். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் முழுக்க நன்றாக ஞாபகம் வச்சுங்க. இந்த நீர் தத்துவம் உள்ளவங்களுக்கு சொல்றேன், இந்த மற்றவங்களுக்கும் சொல்றேன், நீங்க தப்பு தவறு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பணம் வைத்திருந்தீர்கள், சேர்த்திருந்தீங்கன்னா நீர் தத்துவத்தை தாண்டி விட்டீர்கள்னு அர்த்தம். நீர் தத்துவத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வராது. அந்த நீர் தத்துவத்தால் வரக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் போகல, அது வேற உபதேசங்களை பார்த்துக்கலாம். இப்ப நான் சொல்லுவது, அப்ப நீரை ஜெயிப்பதற்கு நீங்க பொருள் மீது எப்படி வச்சிருக்க வேண்டும், அதுக்குதான் திருவள்ளுவர் என்ன சொல்லாருன்னா, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டு வரும். நீ வந்து இறைவனை நினைச்சிட்டு இந்த பிறவியை வேண்டாம்னு நினைச்சிட்டேன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் தானே கிடைக்கும். அப்போ பொருள் வந்து நீ ஒழுக்கமாக இருந்துட்டேன்னு சொன்னா தானா வந்து அமைஞ்சிடும், நீ தேடி ஓட வேண்டியதே வராது. அப்ப விதியை நீ அங்க ஜெயிச்சிடலாம். உனக்கு வேண்டியது விதி கொண்டு வந்து கொடுக்கும், நீ விதியை தேடி போக வேண்டியது இல்லை. ஆனா நம்ம எல்லாரும் விதியை தேடி போயிட்டே இருக்கிறோம். ஞான வழிக்கு நீங்க உபதேசம் வாங்கி சொன்னா, இல்லை எனக்கு கடைக்கு ஆள் வரும், காசு வரணும், நான் போகணும்னா அது விதிக்கு போயிட்டேன். விதி ஓடிக்கிட்டே இருக்கும், அலைய வச்சுட்டே இருக்கும். எனக்கு ஞானம் தான் முக்கியம், எனக்கு இறைநிலை வேண்டும், பிறவி வேண்டான்னு உட்கார்ந்தா அது காத்துக்கிட்டு இருக்கும், காத்துட்டு இருக்கும். உங்க பணம் இரவு வரலன்னா காலையில முதல்ல அது வந்துட்டு போயிடுவான், இல்ல போற வழியிலே காத்துருவோம். இது நீங்க உண்மையாக இருந்தா அனுபவிக்கலாம். அப்ப நீர் தத்துவத்தை ஜெயிப்பதற்கு என்ன வேணும், அறத்தோட தான் இல்லையா? அறம் பொருளுக்கு வந்துட்டீங்க. அடுத்தது இன்பம். இன்பம் அக்னியில் இருக்குது. இன்பம் எங்க இருக்கிறது, அக்னியில் இருக்குது. அக்னியை ஜெயிக்கணும். அப்ப அந்த இன்பத்துல வந்து இன்பத்திலையும் நிலைத்த இன்பம்னு இருக்குது. இன்பத்துல என்ன இன்பம், நிலை பேரின்பம். இந்த சிற்றின்பங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, அது அவஸ்தை. அப்போ கல்யாணமே பண்ணக்கூடாதா, இருந்தா பண்ணிக்க, இல்லைன்னா விட்டுரு.
எனக்கு வயசாச்சு இன்னும் ஆகலையே கல்யாணம் அண்ட்லாம் நீ படையெடுக்க கூடாது. படையெடுத்தேன்னா நான் ஒருத்தண்ட சொன்னேன், இருப்பா பொறுப்பா, கொஞ்சம் பொறுப்பா. யாரு பொறுப்பா இருக்காங்க இல்லையா? அவசரப்பட்டு போய் கல்யாணம் பாக்குறவங்களெல்லாம் இவ பொண்ணா இருப்பாளா, இவ என் பொண்டாட்டியா இருப்பாளா, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா அங்க என்னத்த சொல்றது. அப்புறம் வாழ்க்கை கிடந்த அவஸ்தை. சரி, அதை விட்டுருவோம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காமம் இருக்குது பாருங்க, இந்த காமம் வேண்டும் வேண்டாம் நான் சொல்ல வரல. அது உங்க கர்மால உள்ளது. நீ விட்டுட்டு ஓடினாலும் விடாது, வாவான்னு கூப்பிட்டாலும் வராது. நல்ல ஞாபகம் சிரிக்கிற அனுபவம் தான் இல்லையா? அப்ப அந்த இன்பம், இப்படிப்பட்ட இன்பத்தை நாம தேடணும்னு சொன்னா பேரின்பத்தை நாடணும். அந்த இன்பமே பேரின்பமாக்குங்க, சின்னதை விட்டுருங்க. நான் சொல்லுவேன், எந்த விஷயம் பேசினாலும் நிரந்தரத்தை பேசுங்கள், ஞானத்துல நிலைத்ததை பேசுங்கள், நித்தியத்தை பேசுங்கள் இல்லையா? அப்போ நீங்க நிலைத்த இன்பத்தை தேடுனீங்கன்னா அக்னி உங்களுக்கு அடங்கிடும். இப்போ நீங்களே பார்க்கலாம், எப்போ அக்னி வருது? காமம் கூடும் போது உடம்பு உஷ்ணமாகுது, கோபம் உண்டாகிற பொழுது உடம்பு உஷ்ணமாகிறது இல்லையா? அப்ப அந்த உஷ்ணம் என்ன ஆகுறது? காமத்தினாலையும் இந்த சிற்றின்பத்தினாலையும் கோபத்தினாலையும் பயத்தினாலையும் இதெல்லாம் உடம்பு உஷ்ணமாகி உங்களை உங்க மனித நிலையே அது கெடுத்துருது, உங்க பேரை கெடுத்துருது, உங்க இன்பத்தை கெடுத்துருது, உங்க வாழ்வை நாசமாகிறது. அப்ப அந்த அக்னியை நீங்கள் அடக்க வேண்டும் என்றால் நீங்க பேரின்பத்தை நாடியவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அக்னி அடங்கிடும் உங்களுக்கு. அக்னி தொல்லப்படுத்த அவன்கிட்ட கோபமே வராது. நல்லா பாருங்க, நல்ல இறை சிந்தனை போயிட்டீங்க, ரொம்ப சாதுவா போயிட்டீங்க, இந்த மாதிரி அல்பமான விஷயத்தெல்லாம் மனசு போகலன்னு சொன்னா ரொம்ப அமைதியா இருப்பீங்க, எல்லாத்தையும் நல்லா பேசுவீங்க, முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடும், வாய் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும், மாத்திக்கு திகிட்டெல்லாம் பேசாது. இப்போ அந்த உள்ள இந்த சூடு வந்தா தானே கண்ணு பாரு, முடியுது இந்த கதையெல்லாம் எப்போ ஓடுது? உள்ள ஏன்னா அக்னி, இந்த அக்னி அணைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரு போனாலும் தான், சீதேவி போனா என்ன, மூதேவி போனா என்ன, இவர் கணக்கு என்ன இருக்கும், இவர் பாட்டுக்கே இருப்பார். அப்ப அங்க அக்னி அடங்கிடுச்சு இல்லையா? அக்னியை ஜெயிப்பு. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஒன்றுனா, இந்த அக்னியினால் வரக்கூடிய பயம், அக்னியினால் வரக்கூடிய தொல்லை, இந்த கனவுல கண்டு பயப்படுறது, அப்புறம் அந்த அக்னி நிறைய தொல்லை தரும், அது பெரிய விஷயம். திடீர்னு ஸ்டவ் வெடிச்சிருது, அக்னி பயம் காட்டுது, அனுபவிச்சிருப்பீங்க, நான் போய் சொல்ல வரல. அக்னி என்ன பண்ணுது? இதெல்லாம் நிறைய பேசலாம், நேரம் பார்த்தா இல்லையா? அப்போ இந்த அக்னியை ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க நித்தியத்தை தேடணும். சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை நாடுபவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அக்னியினுடைய தத்துவத்தை, அக்னியினால் வரக்கூடிய அவஸ்தையை, அக்னி மண்டலத்தையே நீங்க தாண்டிடலாம். மண்ணில் இருந்த மாதிரி இருப்பீங்க, நீர் மண்ட கடலை தாண்டிடுவீங்க, அக்னி மண்டலத்தை தாண்டிடுவீங்க. ஆகாயத்துக்கு போறது எளிமை, ரொம்ப ஈஸி. அப்போ விதி என்ன ஆயிடுச்சுன்னா, மண்ணினால் வரக்கூடிய விதி உங்களுக்கு பெயரும், அடுத்தால நீர்னால் வரக்கூடிய விதி அதனால் வரக்கூடிய தொல்லை பெயரும், அப்புறம் அக்னி பெயரும், அடுத்தால காற்று. இந்த காற்றை ஜெயிப்பதற்கு தான் உயிரச்சம். இப்ப இந்த உயிரச்சம்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு மரண பயம் இருக்குது. நம்ம உயிர் பெறுவோமோ, எப்போ செத்துருவோமோ, இதை பத்தி பயப்படவே கூடாது. உயிரா போனா போட்டு, போனா போட்டு எங்க போயிட போகுது? உயிர் உயிராக தான் இருக்கும், அதான் தெளிவு வேணும். உயிர் போகாது, இந்த உடம்பு தான் போகும். கூடிய ஞானம் விட்டால் உயிரச்சம் உங்களுக்கு போயிடும். அப்ப அந்த உயிரச்சம் போயிடுதுன்னு சொன்னா காற்றினால் வரக்கூடிய தொல்லை, காற்றினால் வரக்கூடிய அவஸ்தைகள், காற்றினால் வரக்கூடிய கர்மா எல்லாம் கூடுதலா சொல்லுவாங்கல்ல, கடைசியில் என்ன சொல்லுவான், எல்லாம் போனா கடைசியில் என்னப்பா உயிர் தானே போவோம் மாதிரிமா சாதாரணமா சொல்லுவாங்க, என் மசலுக்கு சமம் பாங்க ஊர்ல எல்லாம் பேசும்போது இல்லையா? மிஞ்சி போனா என்ன, உயிர் எடுப்பானா, எடுத்துட்டு போறான் துணிஞ்சு. அப்ப உயிருக்கு மேல் ஒண்ணுமே இல்லையா, மரணத்திற்கு மேல் ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. உங்களுடைய விதியினுடைய ஆட்டம் இந்த 4 மண்டலத்துக்குள்ளதான். மண்மண்டலம், நீர்மண்டலம், அக்னி மண்டலம், காற்று மண்டலம். இந்த 4 மண்டலம் வரைதான் விதியினுடைய ஆட்டம். நோய் தருவது, பகை தருவது,
இழப்பை தருவது, வேதனை தருவது இல்லையா, மீண்டும் பிறவியை தருவது எல்லாம் இந்த 4க்குள்ளதான். அப்ப நீங்க இந்த காற்று மண்டலத்தை உயிர் பயம் இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா காற்று மண்டலத்தை தாண்டிடலாம். இப்போ இன்னொன்னு சொல்றேன், இந்த நிறைய பேருக்கு மூச்சு விட முடியாம நோய்கள் வரும், நுரையீரல் பிரச்சனை. இப்ப இவங்களெல்லாம் மரண பயத்தை விட்டுட்டாங்கன்னா அது இயல்பாக செயலாயிரும். ஆனா விட மாட்டாங்க. நான் எப்போ செத்துறணும், மூச்சு விட முடியலையே, இதை நினைச்சு அந்த காற்று என்ன பண்ணோம், உங்களை அழுத்தி கொண்டு இருக்கும். இந்த சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் காற்றினுடைய தொழில் இருக்கக்கூடியவங்க. அப்ப இவன் அந்த உயிர் பயத்தை எத்து விட வேண்டாம். அப்ப நீங்க எப்ப ஞானத்துக்குள்ள குரு உபதேசத்தை கேட்டு குரு தொண்டே உங்க வாழ்வின் தொண்டுன்னு சொல்லி எப்ப முடிவு பண்ணி நீங்க பயணிக்கிற பொழுது உயிரை பத்தி எல்லாம் பயம் பெறும். ஆனா உயிரை பாதுகாக்கணும். அதுக்காக மாடு ஓடி வந்த உடனே நான் ஒதுங்க மாட்டேன்னு சொன்னா குத்திட்டு போயிடும். ஆனா நான் ஒதுங்க மாட்டேன்னு நீங்க நிக்கலாம். எப்ப நிக்கலாம், குருவை நினைத்து கொண்டு குரு உங்களுக்குள்ள இருந்து உயிர் பயம் மத்தி இருந்தா மாடை நின்றும். இப்ப பட்டணத்தார மிதிக்கிறதுக்கு யானையை விட்டான், யானை வந்தது, கிட்ட வந்தது, அவர் அப்படியே நான் அதை பத்தி பயமே இல்லை. யானை பயந்துட்டு அவரை பார்த்து, யானையை பார்த்து மனுஷன் பயப்படணும், ஆனா மனிதனை பார்த்து யானை பயந்தது. அது அப்படியே நின்றுட்டு அந்த உயிர் அச்சத்தை நீங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். அப்போ உங்க அவஸ்தை விதி உங்களை ஆளுவதற்கு நீங்களே வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். எதனால்? அறம் பொருள் அறத்துல, இன்பத்துல, பொருள் ஆசையில. அப்ப நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இந்த கட்டத்துக்குள்ளதான் இருக்கும். பொருளால தான் சண்டை போட்டுட்டு இருப்போம், காசுக்கு தான் ஓடிட்டு இருப்போம், ஆடிட்டு இருப்போம், பாடிட்டு இருப்போம் இல்ல. அப்புறம் நெருப்பு தன்மை, அக்னித்தன்மை, சுகத்துக்காக, இப்படி எல்லாம். நான் வாழக்கூடாதுன்னு சொல்லல, வாழ வேண்டாம்னு சொல்லல, நல்லா வாழுங்க. ஆனா இத என்ன பண்ணலாம், முறையாக தெரிந்து கொண்டு இல்லையா. அப்போ இந்த முறையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த 4 கண்டத்தையும் நீங்க தாண்டி விடலாம். மண், நீர், அக்னி, காற்று. அடுத்தால எங்க போனோம், ஆகாயம் தானே, வான் தானே. அப்ப அங்க போகும்போது அங்க கர்மாலாம் கிடையாது, அது ஆகாயம்லாம் கொல்லப்படுத்தாது. இப்போ இந்த 4 நீங்க தாண்டுவதற்கு குருட்ட இந்த தத்துவங்களை பற்றி உள்ள ரகசியங்கள், உங்களை பற்றி உள்ள ரகசியங்கள், அதுதான் குருட்ட தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல காரணம். ஏன்னா 1 to 1 இது மொத்தமா சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரும் அவரவர்கள் குருவிடம் நேரடியாக இருந்து அவங்க என்ன பண்ணணும், அந்த 4 தத்துவத்தினுடைய வினைகளை, செயல்பாட்டை, கர்மாவினுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டு தன்னை பற்றி, நம்முடைய பிறப்பை பற்றி, நீங்க என்ன தத்துவமோ, எவ்வளவு தாண்டி வந்திருக்கீங்க, என்னென்ன பிறப்பு தாண்டி இருக்கீங்க, இனிமேல் பிறப்பு இருக்கிறதா, அது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை எப்படி கொண்டு செல்லும், இப்ப இதெல்லாம் குருட்ட தான் நீங்க தெரிய முடியும். ஏன்னா உங்க மனதனுடைய பதிவை பார்த்து சொல்லக்கூடியவர் அவர் தான். இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இந்த 4 நிலைன்னு சொல்லி இந்த 4 நிலையை கடப்பதற்கு உங்களுக்கு எப்படி என்னெல்லாம் தேவைப்படும்னா, காலம், இடம் இல்லையா. எந்தெந்த காலத்துல எப்படி நீங்க அந்தந்த கர்மா நீங்க ஜெயிக்கணும்னா காலம் கை கொடுக்கணும். நீங்க நாளைக்கே போயிடணும், நாளைக்கு போக கூடாது, இருப்பா. ஏன்னா அந்த கர்மா உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குது, இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் அது உங்களுக்கு உதவ போகுதுன்னு சொன்னா நீங்க இப்பவுமே போனீங்கன்னா இல்லையா. இப்பவுமே போனா என்ன ஆகும், ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு கோழி கொண்டு வந்து கொடுத்தான். அவன் சொல்லி கொடுத்தது கோழி உண்மையானே வச்சுக்கங்களேன், பொய்யோ உண்மையாக இருந்தால் அந்த கோழி தங்க முட்டை போடும். அப்போ தினசரி காலையில ஒரு முட்டை போடும். அதுதான் சொல்லி கொடுத்தது. தினசரி காலையில ஒரு முட்டை போடுன்னு கொடுத்தான். முதல் நாள் தங்க முட்டை போட்டுச்சு. 2வது நாள் காலையில தங்க முட்டை போட்டுச்சு. 3வது நாள் போட்டுச்சு. பார்த்தான் 3 தங்க முட்டை வந்தாச்சு. ஏன் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஏன் காத்துக்கணும், மொத்தமா எவ்வளவு இல்லையா. 1 வருஷத்துக்கு 365 நாள், இந்த வருஷத்துக்குள்ளது ஃபுல்லா நம்ம எடுத்துருவோம் சொல்லி அறுத்தான், முடிஞ்சு போச்சு. அங்க இருக்குமா உள்ள. அப்ப அவன் விதி என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு டெய்லி ஒண்ணா கொடுக்கறது தயாரா இருந்தது. 3 நாள் கொடுத்தாச்சு. ஆனா அந்த மூதேவிக்கு என்னாச்சு, புரியல, பொறுமை இல்லை.
அவன் குருவை சார்ந்து குரு மொழிகளை ஏற்று அதன் வழி அவன் நடக்கின்ற பொழுது குரு சொல்வார் டெய்லி அப்போ உன்னுடைய தேவைக்கு தினசரி ஒன்று எடுத்துக்கலாம். அது தரும். ஏன்னா குரு சொன்னா தரும். குரு சொல்லாம நீ கோழி வாங்க வளர்த்தேன்னா அது மூட்டக்கூடாது, சேவலமா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த நம்பிக்கை என்பதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கை என்பது நம்ம எப்படி வைக்கிறோம்? தெளிவில் தான் வைக்க வேண்டும். ஆனா தெளிவில் வைத்தாலும் விதிதான் நம்பிக்கையை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கையினுடைய பலனை பெறுவதற்கு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்பிக்கைக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டியது விதியை ஜெயிப்பதற்குரிய விதியை பற்றிய பாடங்களை தெரியணும்னு தான் சொன்னேன். இதுக்கு பிறகு நம்பிக்கைக்கு போகணும். அப்ப முதல் விதியை பற்றி தெரிவதுதான். விதி உங்களை எங்கே ஆளுகிறதுன்னா இந்த 4 அடுக்குகள் மூலமாக உங்களை விதி ஆளுகிறது. அப்ப அதுக்கு தான் அந்த காலத்துல சொன்னா ஒருத்தர் சாமியாரா போகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், அறம் பொருள் இன்பத்தை விட்டு வீடு தேடி நீ போயிட்டேன்னு சொன்னா தப்பிச்சிடலாம். அப்ப அறம்பொருள் இன்பம் உலக பற்றையெல்லாம் விட்டுறணும்பா, காசு பணத்துல ஆசை வைக்க கூடாது. அப்ப இதுக்கு அவன் என்ன கதை சொன்னான்னா, அறம்னு சொல்லுகிற பொழுது ஊர்ல செய்யக்கூடிய தானத்தவங்க, அப்புறம் பொருளுங்கிறது காசு பணத்தை நிலை புலங்களை, அப்புறம் சுகங்கிறது இன்பத்தை எங்க வச்சா பொம்பளைகிட்ட வச்சுட்டான், வெறும் பொம்பளை மட்டும் காட்டினான். அது ஏகப்பட்ட கதை இருக்குது. பொம்பளையை நம்பி பொம்பளைக்கு பின்னாடி போய் பொம்பளைக்காக வாழ்க்கை இழந்ததுன்னு அது சொல்ல சொல்ல பெண்ணாசை தான் வந்துட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுவான், டே அவன் அப்படி போய் அவங்க மாட்டிக்கிட்டான்னா இவன் நீ போகாதேன்னு சொன்னா அப்படி போட்டுதானே மாத்தணும், நான் வேற வழியா போய் தூக்கிட்டு வந்துட்டேன். இவன் செஞ்சா எப்படி போகும்? நீ போனா போகாதடா மாட்டிக்குவேன்னு சொன்னா இவன் கணக்கு என்ன ஆகுனா, அவன் விவரம் தெரியாம அப்படி பண்ணா நான் போய் தூக்கிட்டு வரேன்னு இவன் வேற வழி சிந்திப்பான். அந்த பொண்ணை பத்தி சொல்லுகிறதுனால அந்த ஆசை தான் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்பம் என்பது பெண் இன்பம் மட்டும் கிடையாது இல்லையா? உலகத்துல பெண் இன்பம் மட்டுமே கிடையாது. பெண் இன்பமே உங்க கர்மானால வந்ததுதான். எத்தனை பேர் பொம்பளையே கிடைக்காம அழிஞ்சிட்டு இருக்கான், கல்யாணமே ஆகலையேன்ட்டு அப்படியே பார்ப்பான். அச்சக்கண்ணு வாங்காம ஒருத்தி போயாச்சுன்னா என்னத்த? அப்போ இவனுடைய கர்மா என்ன இருக்குதுன்னா பெண் சுகத்துக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல, அவன் அவஸ்தை. சிலவன் விட்டு ஒளிஞ்சா போதும்மா, ஐயோ நான் வீட்டை விட்டு நான் போறேன்பா, உள்ளூர்லயே நான் வேலை பார்க்கணும், வெளியூர்ல போய் பார்க்கறேன், என்னால முடியாதுன்னு ஓடிடுவான். கர்மா அங்க அப்படி டாமினேட் பண்ணும். எல்லாம் விதியில தான் இருக்குது. இன்பமும் துன்பமும் விதிக்கை. அப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணோம், இந்த நம்பிக்கை என்பது ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த நம்பிக்கையை நம்ம கடைபிடிப்பதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும், விதியை, ஏன்னா விதியினால்தான் நம்பிக்கையினுடைய பலனை நம்ம அடைய முடியுங்கிறதுனால தான் நான் இப்ப சொன்னேன் விதியை வெல்வதற்குரிய வழி இல்லையா? என்னன்னு சொன்னா இந்த 4 மண்டலத்தை வெல்வது, அதுதான் அறம் பொருள் இன்பம் உயிரச்சம், இந்த 4 நிலைகள். இவன் இதை முழுமையாக குரு மூலமாக தெரிந்து கொண்டு இவன் இங்கேயும் நீங்க பொது பாடத்துல இதுல முழு பலன் கிடைக்காது. ஏன்னா உங்க கர்மா எப்படி இருக்கிறதோ அதுக்கு தக்கவாறு இந்த 4 மண்டலத்தை, நீங்க மண் தத்துவமா இருப்பீங்க, அப்போ மண்ணில் இருந்தா உங்களுக்கு லாபம் இருக்கும். நீங்க மண்ணை பத்தியே கவலைப்படலைன்னா நீர்லயும் அக்னிலையும் காத்துலயும் ஒண்ணுமே கிடைக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ மண்ணில் தான் ஒருத்தனுக்கு சம்பாத்தியம் இருக்குன்னு வச்சுங்களேன். இவன் கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு போனான்னா தண்ணியில விழுந்து செத்து போயிடுவான், இல்லைன்னா திமிங்கலம் தின்னுட்டு போயிடும். இல்ல கடல்ல போயிட்டு இருப்பான், அடுத்த நாட்டுக்காரன் சுட்டுருவான். இப்படி போறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய விதி இங்க இருக்கு, அதை மீறி போறான். அப்ப அவனுக்கு தெரியணும் நம்ம தொழில் எங்க, நம்முடைய வருமானம் எங்க, நம்முடைய வாழ்வாதாரம் எங்க, அப்ப எந்த தத்துவத்தில் நாம இருக்கிறோம், இதெல்லாம் தனிப்பட்ட. அதனால தான் ஞானம் முழுமையாக எல்லாரும் போக முடியாத காரணம், உண்மையான குரு கிடைக்கல, நாமளும் முழுமையாக அதை ஏற்று பயணிக்கவில்லை. எனவே இப்ப புரிஞ்சுக்குங்க, நம்பிக்கை என்பது தேவையான ஒன்றுதான். நம்பிக்கை தான் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறது. ஆனா அந்த நம்பிக்கை தெளிவை வைத்து தான் நாம் செல்ல வேண்டும். தெளிவில்லாமல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்பதான் பலன் கிடைக்கும். அந்த பலனும் விதியால் தான் கிடைக்கிறது. அப்போ விதியை பற்றி தெரிவதற்குத்தான் நம்ம எதை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது, அறம் பொருள் இன்பம் உயிரச்சம், இங்கக்கூடிய 4 மண்டலங்களை குரு மூலமாக தெரிந்து கொண்டு நாம் எதற்கு உரியவரோ அந்த மண்டலத்தினுடைய தன்மையையும் நம்ம கர்மாவுடைய தன்மையும் தெரிந்து கொண்டு அந்த விதி படலத்தை நாம் என்ன பண்ணலாம்,
விதியை மாற்றலாம். விதியை மதியால் வெல்லலான்னு சொன்னால் இல்லையா, சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம், இதுவே மதியாகும். அல்லாதவருக்கு விதியே மதியாகி விடுன்னு அவை பிராட்டி சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொண்டு விதியை வெல்வதற்கு அரிய வழி, விதியை வெல்வதற்கு அரிய வழி இதுதான் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம்.